நாங்கள் அன்றைக்கு இறுதி வகுப்பில் வந்து பிள்ளைகள் இப்போ என்னென்னா எல்லைக்கிறைவியல் பார்த்து நாங்கள் இல்லையா. ஸோ நாங்கள் இன்றைக்கு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வரைவு ரீதியான விளக்கங்கள் கொஞ்சம் பார்க்க வேணும். அதாவது லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய்வை நாங்கள் என்ன மாதிரி வரைவு ரீதியில் காண்றதுன்ற சம்மந்தமாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேணும். சரிதானே? வரைபட ரீதியான அணுகுமுறை. ஸோ லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரைபட ரீதியான அணுகுமுறையில் அணுகிக்கல. நாங்கள் 3 விதமான வரைவுகளில் இதை வரையலாம். சரிதானே? ஸோ முதலாவது வரைவு வந்து விளையாடு மரபு ரீதியான லாப மற்ற புள்ளி பகுப்பாய் வரைபடத்தில் வரையலாம். அடுத்தது பங்களிப்பு வரைபட முறையில வரையலாம். அடுத்தது லாப அளவு முறையில நாங்க வரையலாம். இந்த வரைவுகளை வரைகிறது மூலமாகவும் நாங்கள் என்னத்தை கண்டுபிடிக்கலாம் என்றால் எங்கட லாப நட்டமற்ற புள்ளி, அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட நாங்க கண்டுபிடிக்கலாம். சரிதானே? அதான் அதுல சொல்லப்பட்ட விஷயம். ஸோ நாங்கள் இப்ப செய்யப்படுற விஷயம் வந்து லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய்வு இல்லையா? ரைட். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதலாவது நாங்கள் பார்க்க போறது லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய்வுல மரபு ரீதியான வரைபட முறை. ரைட். ஸோ அதுல சொல்லப்பட்ட விஷயத்தை பாருங்க. என்ன சொல்லியிருக்கேன்டா, விற்பனை அலகுகளின் பல்வேறு மட்டங்களிலும் லாபம் அல்லது நட்டத்தினை குறிப்பிட்டு காட்டுவதாக லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய்வு வரைபடம் அமைகின்றது. ரைட். இவ்வரைபடத்தின் மூலம் எந்த ஒரு உற்பத்தி அளவிலும் ஏற்படக்கூடிய கிரயத்தினையும் விற்பனை வருமானத்தினையும் மற்றும் பல குறுங்கால திட்டமிடலுக்கும் தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் முடியும். லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய் வரைபடத்திலிருந்து நாம் பின்வரும் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு முடியுமா? எவ்வகையான தகவல்கள் என்றால், அதாவது ஒரு பிரேக் ஈவன் வரைபடத்தில் இருந்து, சரியா, லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய் வரைபடத்திலிருந்து பின்வரும் தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வேறுபட்ட வெளியீட்டு மட்டங்களில் இருந்து உழைக்கக்கூடிய லாபம் அல்லது நட்டத்தினை கணித்தறிவதற்கு முடியும். வேறுபட்ட வெளியீட்டு மட்டங்களில் மாறும் கிரயம், நிலையான கிரயம், மொத்த கிரயம் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பினை கண்டறிந்து கொள்வதற்கு முடியும். பாதுகாப்பு எல்லை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளவும் முடியும். ரைட். அதே நேரம் தீர்மானங்களை எடுப்போர் லாப நட்டமற்ற புள்ளி வரைபடத்தினை 2 வழிகளில் வரைந்து தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பயன்படுத்துகின்றனர் சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அதாவது மரபு ரீதியான வரைபடமாம், பங்களிப்பு வரைபடமாம், இன்னொன்று இருக்கு லாப அளவு வரைபடமும் இருக்கு. சரிதானே? அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா மரபு ரீதியான அல்லது லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய் வரைபடம் ஒன்றை வரைதல். மரபு ரீதியான வரைபடத்தில் நிலைக்குத்து அச்சில் கிரயமும் வருமானமும் குறிப்பிடப்படும். அத்துடன் கிடையச்சில் செயற்பாட்டு மட்டங்கள் அல்லது விற்பனை அல்லது உற்பத்தி அலகுகள் குறிப்பிடப்படும். இவ்வரைபடத்தில் 3 கோடுகள் அல்லது வரைவுகள் காட்டப்படும். முதலாவது கோடை பார்த்தீங்கன்னா மொத்த வருமான கோடு, அதாவது டோட்டல் ரெவென்யூ கர்வ்னு சொல்லுவோம். டிஆர் மொத்த வருமானம். இந்த வரைவு மூலம் மூலப்புள்ளியில் இருந்து ஆரம்பித்து எதிர்பார்க்கின்ற வருமான புள்ளி வரைவு வரையப்படும். சரியோ? எப்பயுமே மொத்த வருமான கோடு எங்கேருந்து ஆரம்பிக்கும்? உங்களோட ஒரிஜின்லேருந்து ஆரம்பிக்கும் போது மூலப்புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கும். அதே போல நிலையான கிரைய கோடு பிக்ஸ் காஸ்ட் கர்வை பார்த்தீங்கன்னா நிலைக்குத்து அச்சில் ஒரு புள்ளியில் பூச்சிய செயற்பாட்டு மட்டத்தில் நிலையான கிரியம் குறிப்பிடப்படும். எங்களுக்கு தெரியும், குறுங்காலத்துல நிலையான கிரியமோ சரி, மாறும் கிரியமோ சரி, அதாவது மாறும் கிரியம் எப்பயுமே என்ன செய்யும்?
மாறும், நிலையான கிரயம் மாற்றமடையாதுன்னு தெரியும். ஆனா நீண்ட காலத்துல நிலையான கிரயம் என்ன செய்யும்? மாற்றமடையும். சோ நாங்க இங்க பாக்குறது எல்லாமே குறுங்கால ரீதியா பார்க்கிறோம். சோ நிலைக்குத்து அதாவது நிலையான கிரியை கூட எப்படி அமையும் என்றால் எப்பயுமே நிலக்குத்து வச்சுல ஒரு பரலல் லைன் தான் போகும். காரணம் பூஜ்ஜியமா இருக்கைகள் எங்களுக்கு உற்பத்தி செயற்பாடு பூஜ்ஜியமா இருந்தா கூட நிலையான கிரியம் எங்களுக்கு என்ன செய்யப்படும்? கண்டிப்பா ஏற்படும். அப்ப கண்டிப்பா நிலையான கிரியம் ஒரு பரலல் லைன் எக்ஸச்சுக்கு சமாந்தரமாக போகும். அப்புள்ளியிலிருந்து கிடையச்சுக்கு சமாந்தரமாக எதிர்பார்க்கப்படும் செயற்படும் மட்டம் வரை குறித்த வரைவு வரையப்படும். இவ்வரைவானது கிடையச்சுக்கு சமாந்தரமானதாக செல்லும். ரைட்? ஓகே. அடுத்த சொல்லப்படுற விஷயம் வந்து மொத்த கிரியக்கோடு. ரைட்? மொத்த கிரியக்கோடு பிள்ளைகள் பூஜ்ஜிய செயற்படும் மட்டத்தில் மொத்த கிரியம் நிலையான கிரியத்திற்கு சமனாக இருக்கும். எப்பயுமே பூஜ்ஜிய தொழிற்படும் மட்டத்துல பாத்தீங்கன்னா எங்களோட மொத்த கிரியம் வந்து எப்படி இருக்குமா? நிலையான கிரியத்திற்கு சமனானதாக இருக்கும் என்பதனால் நிலையான கிரியக்கோடு ஆரம்பிக்கும் புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு எதிர்பார்க்கப்படும் செயற்படும் மட்டம் இவ்வரைவு வரையப்படும். சோ உங்களுக்கு தெரியணும். அடுத்தது பார்த்துட்டு பார்ப்போம். அதாவது மாதம் செலவும் இது ஒரு சில வரும் பிள்ளைகள் சரிதானே? சோ மொத்த வருமான கோடு ஒன்று வரப்போகுது, நிலையான கிரிய கோடு ஒன்று வரப்போகுது, மொத்த கிரிய கோடு ஒன்று வரப்போகுது. டிஆர் டோட்டல் ரெவென்யூ, ஃபிக்ஸ் காஸ்ட் நிலையான கிரியம், டோட்டல் காஸ்ட் மொத்த கிரியம். ஸோ டோட்டல் காஸ்ட் எப்படி வரும் பிள்ளைகள் எப்பையும் உங்களோட ஃபிக்ஸ் காஸ்டோட உங்களோட வேரியபிள் காஸ்ட்டை கூட்டினீங்கன்னா உங்களோட மொத்த கிரியம் வரும். சரியோ? ரைட். இதோட உதாரணம் ஒன்று தரப்பட்டிருக்கு பார்ப்போம். ஒரு உற்பத்தி கம்பெனியானது தனியொரு பொருளினை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றது. இக்கம்பெனியின் ஒரு ஆண்டிற்கான உற்பத்தி அளவு 4 லட்சம் அலகுகள் ஆகும். எதிர்வரும் ஆண்டுக்காக பாதிக்கப்பட்ட தகவல்கள் வருமாறு: விற்பனை விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹1, மாறும் கிரயம் எல்லை கிரயம் லிட்டர் ஒன்றுக்கு 50%, நிலையான கிரயம் ஆண்டு ஒன்றுக்கு ₹1,00,000. வரைவின்படி மேற்கூறிய தகவல்களின் அடிப்படையில் மரபு ரீதியான லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய்வு வரைபடத்தை வரைக. 3 லட்சம் லிட்டர் உற்பத்தி மட்டத்தில் கம்பெனி உழைக்கக்கூடிய லாபத்தின் அளவை வரைபடத்தில் குறிப்பிட்டு காட்டுக. 3 லட்சம் லிட்டர் உற்பத்தியின் பாதுகாப்பு எல்லையினை வரைபடத்தில் காட்டுக. ரைட்? ஓகே. சோ நாங்க இங்க முதலாவது செய்ய போற விஷயம் என்னன்னா பிள்ளைகள், எங்களுக்கு தேவை ஒரு அதாவது லாப நட்டமற்ற புள்ளியை நாங்க வரைய போறோம்னா முதலாவது நாங்க எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எங்களுக்கு தேவையான தரவுகளை நாங்க என்ன செய்யணும்? ஒரு அட்டவணைப்படுத்த வேண்டும். அட்டவணைப்படுத்திட்டோம்னா அந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்? எங்களுக்கு தேவையான அந்த லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய்வு வரைபடத்தை வரையலாம். சோ ஒரு லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய்வை நாங்க வரைய போறோம்னா எங்களுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பா தேவைப்படும். முதலாவது விஷயம் எங்களுக்கு தேவை நிலையான கிரயம் தேவை, அடுத்தது மாறும் கிரயம் தேவை, மொத்த கிரயம் தேவை, மொத்த வருமானம். சோ இந்த 4 விஷயங்களை நாங்க என்ன செய்ய வேணும்? ஒரு அட்டவணை மூலமாக கண்டு அறிய வேண்டும். சரியோ? சோ முதலாவது பார்ப்போம் அந்த 4 விஷயத்தை நாங்க எப்படி காண்றதுன்றத பார்ப்போம். ரைட். சோ நாங்க முதலாவது என்ன செய்வோம்? தேவையான விஷயங்களை அட்டவணைப்படுத்திக் கொள்ளுவோம். முதலாவது செயற்பாட்டு மட்டம், நிலையான கிரயம் தேவை, அதாவது எஃப்சி என்று போடுற பிள்ளைகள், ஃபிக்ஸ் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் மாறும் செலவு தேவை, அடுத்தது மொத்த கிரயம் தேவை, டோட்டல் காஸ்ட் தேவை, அடுத்தது டோட்டல் ரெவென்யூ மொத்த வருமானம். ரைட்? சோ கேள்வியை வாட்சிங்கன்னா தெரியும் பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. செயற்பாட்டு மட்டங்கள் 4 லட்சம், அதாவது அவங்க எவ்வளவு உற்பத்தி செய்ய போயிடுமா?
4 லட்சம் பெறுமதியான உற்பத்தியாளர்களை ப்ரொடியூஸ் பண்ண போயிடும். சரியா? சோ திருப்பி கேள்வி வாசிங்கோ. ஒரு உற்பத்தி கம்பெனியானது தனியொரு பொருளினை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றது. இக்கம்பெனியின் ஆண்டுக்கான உற்பத்தி எவ்வளவா? 4 லட்சம் அலகுகள் ஆகும் என்று சொல்லப்பட்டது. சோ எதிர்வரும் ஆண்டுக்காக பாதிக்கப்பட்ட தகவல்கள் வருமாறு விற்பனை விலை ₹1, மாறும் கிரயம் அலகு ஒன்றுக்கு 50%, நிலையான கிரயம் ஆண்டொன்றுக்கு ₹1,00,000. சோ முதலாவது பார்ப்போம். பூச்சிய அலகுல எங்களுக்கு நிலையான கிரயம் எவ்வளவுன்றதை பார்ப்போம். சோ செயற்பாட்டு மட்டம் 0 இருக்கீங்கள எங்களுக்கு நிலையான கிரயம் கண்டிப்பா எவ்வளவு ஏற்பட போகுது? 1,00,000 ஏற்பட போகுது. எந்த மாற்றமும் இல்லை. பூச்சி அலகோ 1 அலகோ எங்களுக்கு நிலையான கிரயம் ஏற்பட்டே தீரும். அடுத்தது பூச்சி அலகுல உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் ஏற்பட போகுது. பூச்சி அலகுல ஒரு நாளும் குறுங்காலத்துல உங்களுக்கு என்ன ஏற்படாது? மானம் செலவு ஏற்படாது. அப்ப பிக்ஸ் காஸ்ட்லும் வேரியபிள் காஸ்ட் கூட்டிங்க டோட்டல் காஸ்ட் வேற. எவ்வளவு டோட்டல் காஸ்ட்? 1,00,000. இங்க பூச்சி அலகுல உங்களுக்கு ஏதாவது டோட்டல் ரெவென்யூ வருமா? இல்ல. அப்படி என்ன ₹1,00,000 உங்களுக்கு என்ன லாஸ்? ரைட். சோ டோட்டல் காஸ்ட் இருக்கும், அதாவது லாஸ் வந்து ப்ராஃபிட். ஆனா இந்த டோட்டல் ரெவென்யூ மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இல்ல. டோட்டல் ரெவென்யூ மொத்த வருமானம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்றே சொல்லலாம். 4 லட்சம் அலகுகளை உற்பத்தி செய்ய போறீங்கன்னா பிக்ஸ் காஸ்ட் எவ்வளவு? மாற்றம் இல்ல. அது நீங்க ஒரு அலகோ 4 லட்சமோ எத்தனை உற்பத்தி தான் பிக்ஸ் காஸ்ட் 1,00,000. ஆனா வேரியபிள் காஸ்ட் செய்யும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மாறும். சோ 4 லட்சம் யூனிட்ஸை செய்றீங்க, ஒரு யூனிட்டுக்கு 50%. வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு வர போகுது? பெருக்கிறீங்கன்னா 2 லட்சம் என்று வரும். 2 லட்சம். சோ வேரியபிள் காஸ்ட் 2 லட்சம் என்றா உங்களோட டோட்டல் காஸ்ட் பிக்ஸ் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் நிலையான செலவு சக மாறும் செலவு 3 லட்சம். ரெவென்யூ உங்களுக்கு கிடைக்கும் 4 லட்சம் யூனிட்ஸ். எவ்வளவுக்கு விற்கிறீங்களா? ₹1 விற்கிறீங்களா? ரெவென்யூ எவ்வளவு? 4 லட்சம். இதுதான் நீங்க போட்ட முதலாவது சார்ட். சோ இந்த சார்ட்டை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறீங்க? நீங்க இப்ப ஒரு பிரேக் ஈவன் சார்ட் ஒன்று வரைய போறீங்க. மரபு ரீதியான வரைய கொண்டு வரைய போறீங்க. சோ அந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா எப்படி வருமெண்டா பிள்ளைகள்? கவனிங்கோ. சார்ட் எப்படி வருமெண்டா? எங்களுக்கு தெரியும் பூச்சி அலகுகள் 4 லட்சம் அலகுகள். இதுதான் எங்கட குறைஞ்சதும் அதிகமானதும் இல்லையா? சோ நாங்க என்ன செய்வோம்? இங்க எங்கட உற்பத்திகளை நோட் பண்ணுவோம். இங்க எங்கட வருமானங்கள் மேக்சிமம் எங்கட வருமானம் செலவுகளை நோட் பண்ணுவோம். சோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எங்கட ஒய் ஆக்சிஸ். 0, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம். அதே போல 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம். சோ இப்ப நாங்க நோட் பண்ணுவோம் பிள்ளைகள். முதலாவது கிராஃபை பாருங்க. பூச்சிய மட்டம், அதாவது எங்களோட செயற்பாட்டு மட்டம் 0 இருக்கீங்களா? எங்களோட நிலையான கிரயம் எவ்வளவு இருக்குது? 1 லட்சமாக இருக்குது. இந்த செயற்பாட்டு மட்டம் 4 லட்சமா இருக்கீங்களையும் எங்களோட நிலையான கிரயம் எவ்வளவா இருக்குது? 1 லட்சமா இருக்குது. அப்படி என்றா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி போகுது பாருங்கோ. இதுதான் கூட என்ன பிக்ஸ் காஸ்ட். இதுதான் கூட நிலையான கிரய கோணம். நிலையான கிரய கோணம். வேரியபிள் காஸ்ட் 0 இருக்கீங்களா?
பாருங்க, பூச்சியமா இருக்கேக்கல உங்களோட மாறும் கிரியம் எவ்வளவு இருக்குது பிள்ளைகள்? பூச்சியமா இருக்கேக்கல உங்களோட மாறும் கிரியம் எவ்வளவு இருக்குது? பூச்சியமா தான் இருக்குது. சரியா? 4 லட்சம் இருக்கேக்கல மாறும் கிரியம் எவ்வளவு இருக்குது? 2 லட்சமா இருக்குது. ரைட், பார்ப்போம். இப்ப மொத்த கிரியத்தை பார்ப்போம். மொத்த கிரியத்தை பார்த்தோம்னா தெரியும் பிள்ளைகள், பூச்சியமா இருக்கேக்கல கவனிச்சு கொள்ளுங்கோ. பூச்சியமாக இருக்கும் பொழுது உங்களோட மொத்த கிரியம் எவ்வளவு? 1 லட்சம். 4 லட்சம் பேர் கேட்கிறவங்க மொத்த கிரியம் எவ்வளவு? 3 லட்சம். அப்ப சம்யாகிய. சரியா? அப்படி என்ன, இதுதான் உங்களுடைய என்ன மொத்த கிரியம், அதாவது டோட்டல் காஸ்ட் கர்வ். ரைட். அப்ப மொத்த கிரிய கோடு வரைஞ்சிட்டீங்கள். இது அப்படி வரமாட்டா பிள்ளைகள், கவனிங்கோ. பூஜ்ஜியம் இதுல இருந்து இவ்வளவு 1 லட்சம். சரியோ? அங்கால வடிவா கவனிங்க. பூஜ்ஜியம் இதுல இருந்து இவ்வளவு 1 லட்சம். அப்ப அங்கால 4 லட்சம் இருக்குது இல்லையா? ரைட். சோ அப்படி வரப்போது கிராஃப் இந்த. சரியோ? சோ இது என்ன உங்களோட இதுதான் உங்களோட டோட்டல் காஸ்ட் கர்வ். அப்ப ஃபிக்ஸ் காஸ்டும் கேட்டீங்கள், உங்களோட டோட்டல் காஸ்டும் கேட்டீங்கள். சரியா? இது உங்களோட நிலையான செலவு, இது உங்களோட மொத்த செலவு. ஸோ இதே செயற்பாட்டு மட்டத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் டோட்டல் ரெவன்யூ மொத்த வருமானத்தை வரைவோம். ஸோ மொத்த வருமான கோட்டை வரைஞ்சிங்கன்னா பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னா, பூஜ்ஜிய மட்டத்தில் எவ்வளவு இருக்குது? மொத்த வருமானம் பூஜ்ஜியமாகவே இருக்குது. 4 லட்சத்துல எவ்வளவு இருக்குது? 4 லட்சமாகவே இருக்குது. இதுதான் கூட 4 லட்சத்துல 4 லட்சமாகவே இருக்குது. சரியோ? ரைட். 4 லட்சத்துல 4 லட்சமாகவே இருக்குது. பாத்தீங்கன்னா படிப்பா அந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. ரைட். சரி, இந்த லட்சங்களுக்கு 4 லட்சத்துல அப்படியே இங்க 3 லட்சம். ஓகே, ரைட். இதுதான் டோட்டல் காஸ்ட். சரியோ? பூஜ்ஜியமா இருக்கு, 4 லட்சத்துல 4 லட்சமா இருக்குது. ஓகே. சோ ஒரிஜினல் கூட போகுது. இதுதான் டோட்டல் ரெவென்யூ. சரி, இனித்தான் இந்த விஷயங்கள் இதுல கவனிச்சு கொள்ள வேண்டும். என்னென்ன பிள்ளைகள், நான் இங்க உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் மாறும் செலவுக்கு இல்ல. சோ இவ்வளவும் உங்களோட பிக்ஸ் காஸ்ட்ண்டா, இது உங்களோட டோட்டல் காஸ்ட்ண்டா, கண்டிப்பா இந்த ஏரியா உங்களுக்கு என்னவா இருக்க வேணும்? வேரியபிள் காஸ்டா இருக்கும். அடுத்த ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. எப்பயுமே உங்களோட டோட்டல் ரெவென்யூவும் டோட்டல் காஸ்ட், டோட்டல் ரெவென்யூ ஈக்குவல்ஸ் டோட்டல் காஸ்ட், மொத்த வருமானம் மொத்த செலவு எங்க சமனா இருக்கோ அங்க உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்கும். இந்த ரெண்டும் வெட்டுற புள்ளி இந்த இருக்குது. சோ அது வளத்துல வெட்டுது பாத்தீங்கன்னா 2 லட்சத்துல வெட்டுது. 2 லட்சம் தான் உங்களோட என்ன உற்பத்தியா இருக்கல, 2 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்குமா? அதுதான் உங்களோட என்ன பிரேக் ஈவன் பாயிண்ட், லாப நட்டமற்ற புள்ளி. அப்ப லாப நட்டமற்ற புள்ளிகள்ல கிடைக்கக்கூடிய உற்பத்தி எவ்வளவு? 2 லட்சம். அதே 2 லட்சம் உற்பத்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு? அதுவும் 2 லட்சம். இன்னொரு விஷயத்தை கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுதான் உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டா. இந்த ஏரியா உங்களுக்கு என்ன இருக்க போகுது? நட்டம், லாஸ். இந்த ஏரியா அப்படி இருக்க போது இதுதான் உங்களோட ப்ராஃபிட். இது ஒரு மரபு ரீதியான லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய்வு. சரியா? மரபு ரீதியா நாங்க ஒரு கிராஃப்ல நோட் பண்றோம். சோ அப்ப இதுதான் கூட என்ன பிள்ளைகள்? பிரேக் ஈவன் பாயிண்ட். சோ அழகுல பாத்தீங்கன்னா 2 லட்சம். அதை நீங்க வேல்யூ பெருமதியில பாத்தீங்கன்னா அதுக்கும் 2 லட்சம். அதுல இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது பாருங்க. 3 லட்சம் லிட்டர் உற்பத்தி மட்டத்தில்
கம்பெனி உழைக்கக்கூடிய லாபத்தின் அளவை வரைபடத்தில் குறிப்பிட்டு காட்டுக. சோ நீங்க 3 லட்சம் அலகுகள் உற்பத்தி செய்வீங்கன்னா நீங்க உழைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு கேட்கணும். லாபம் தான் கேட்கப்பட்டிருக்கு. சரியோ? சோ நீங்க 3 லட்சம் ரூபாய் அலகுகளை உற்பத்தி செய்வீங்கன்னா நீங்க உழைக்கக்கூடிய லாபம் கேட்கப்பட்டிருக்கு, வருமானம் இல்லை. சரி, நாங்க முதல் நோட் பண்ணி பார்ப்போம். நீங்க 3 லட்சம் ரூபாய் வருமான அலகுகளை உற்பத்தி செய்தீங்கன்னா இந்த இருக்கு, இதுதான் உங்களோட பாயிண்ட். இவ்வளவுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? வருமானம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 3 லட்சம் கிடைக்கும். சரியோ? அப்படி என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 3 லட்சம் ரூபாய் செயற்பாட்டு மட்டத்தில் போட்டு பாருங்க. 3 லட்சம் அலகு உற்பத்தி செய்றீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த 1 லட்சம் இந்த காஸ்ட் ஏற்படும். 3 லட்சம் அலகு நீங்க உற்பத்தி செய்ய உங்களுக்கு ஏற்பட போற வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? 3 லட்சம் அலகுகளை 50% நீங்க பெருக்கணும். 50 சென்ட்ஸ் இருக்கீங்களா? 1,50,000. சோ 1,50,000 ரூபாய் உங்களுக்கு என்ன ஏற்படும்? வேரியபிள் காஸ்ட் ஏற்படும். அப்ப மொத்த செலவு எவ்வளவு? 2,50,000. உங்களுக்கு இந்த 3 லட்சம் அலகை நீங்க விற்கிறதா உங்களுக்கு கிடைக்க போறது எவ்வளவு? 3 லட்சம். கேட்ட கேள்வி, அங்க ஒரு அடிஷனல் பணத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்ட கேள்வி ப்ராஃபிட்டா லாஸா, லாபமா நட்டமாட்டதான் கேட்ட கேள்வி. அப்படின்னா உங்களுக்கு மொத்த செலவு 250, மொத்த வருமானம் 50,000. அப்ப 3 லட்சம் அலகை நீங்க விற்பனை செய்து உங்களுக்கு கிடைக்க போற வருமானம் எவ்வளவு? 50,000 லாபம். 3 லட்சம் மீட்டர் உற்பத்தியில் பாதுகாப்பு எல்லை வரைபடத்தில் குறிப்பிட்டு காட்டுக. சோ 3 லட்சம் நீங்க உற்பத்தி செய்ய உங்களுக்கு கிடைக்க போற பாதுகாப்பு எல்லை எவ்வளவு கேட்கிறோம். சோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வேணும் பிள்ளைகள். பாதுகாப்பு எல்லை என்றது என்ன? எதிர்பார்க்கப்பட்ட விற்பனையில இருந்து என்ன, அதாவது எதிர்பார்க்கப்பட்ட விற்பனையிலிருந்து பிரேக் ஈவன் பாயிண்ட், லாப நட்டமற்ற புள்ளி விற்பனையை நாங்க கழிச்சா எங்களுக்கு வர்றதான் என்ன? பாதுகாப்பு எல்லை. சோ இங்க 3 லட்சம் ரூபாய் இந்த கேப் 3 லட்சம் தான் நீங்க எதிர்பார்த்துக்கிறீங்க, ஆனா வித்துருக்கீங்க 2 லட்சம். உங்க லாப நட்ட புள்ளி 2 லட்சம் என்றா இந்த கேப் தான் என்ன உங்களுக்கு? இந்த 1 லேக் தான் என்ன பிள்ளை? இந்த 1 லேக் பாதுகாப்பு இல்லை. சரியா? எதிர்பார்க்கப்பட்ட விற்பனையில இருந்து லாப நட்டமற்ற புள்ளியில வந்த விற்பனை 2 லட்சத்தை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு வரப்போட 1 லட்சம். அதுதான் என்ன? உங்களை பாதுகாப்பு எல்லை. அந்த பாதுகாப்பு எல்லையை நீங்க என்ன செய்யலாம்? எத்தனை ரூபாயால பெருக்கலாம்? எஸ், 1 ரூபாயால பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என்ன? பாதுகாப்பு எல்லை கிடைக்கக்கூடிய பெறுமதி. ஏன் 1 ரூபாயில பெருக்கிறேன்? விற்பனை விலை எவ்வளவு? சரியா? சரி, இதுதான் கேட்கப்பட்ட முதலாவது உதாரணம், அதாவது மரபு ரீதியான வரைபட முறை. இரண்டாவது வரைபட முறையை பார்ப்போம். பங்களிப்பு வரைபட முறை. கவனிங்க என்ன சொல்றீங்க. மரபு ரீதியான லாப நட்டமற்ற புள்ளி வரைவில் ஒவ்வொரு உற்பத்தி மட்டங்களுக்கும் உரிய பங்களிப்பு தொகையினை இனங்கண்டு குறிப்பிடுவதற்கு முடியாது. ஆகையால் மரபு ரீதியான வரைபடத்திற்கு மேலதிகமாக பங்களிப்பு வரைபடம் வரையப்படுகின்றது. ஏன் இந்த பங்களிப்பு வரைபடம் வரைபடுது? மரபு ரீதியான லாப நட்டமற்ற புள்ளி வரைவில் ஒவ்வொரு உற்பத்தி மட்டங்களுக்கும் உரிய பங்களிப்பு தொகையினை இனங்கண்டு குறிப்பிடுவதற்கு முடியாது. இதனாலதான் நாம் என்ன செய்யணுமாம்? இந்த வரைபடத்துக்கு பதிலாக பங்களிப்பு வரைபடம் வரையப்படுது. உங்களுக்கு தெரியும் பங்களிப்பு எப்படி இருக்கிற விற்பனையில இருந்து எங்களோட மாறும் செலவை கழிச்சா எங்களுக்கு ஓரளவுக்கான பங்களிப்பு வரும். ஸோ அந்த அடிப்படையில இந்த வரைபடம் நாங்கள் வரையப்போம். பங்களிப்பு வரைபடத்தில் ஒவ்வொரு செயற்பாட்ட மட்டத்திலும் உழைக்கக்கூடிய பங்களிப்பினை அளவீடு செய்து கொள்வதற்கு முடியும். இவ்வரைபடத்தில் பின்வரும் 3 வரைவுகள் அல்லது கோடுகள் வரையப்படும்.
முதலாவது மாறும் கிரைய கோடு, மொத்த கிரைய கோடு, மொத்த வருமான கோடு. மாறும் கிரைய கோடு, மொத்த கிரைய கோடு, மொத்த வருமான கோடு. நிலையான கிரைய கோட்டை வரைவதற்கு பதிலாக மாறும் கிரைய கோட்டை வரைவதன் மூலம் வரைபடம் பூர்த்தியாக்கப்படுகின்றது. செயற்பாட்டு மட்ட மாற்றங்களினால் லாப நட்டங்களில் ஏற்படும் மாற்றங்களை காட்டுவதாக பங்களிப்பு வரைபடம் அமைகின்றது. இவ்வரைபடத்தில் மொத்த மாறும் கிரைய கோட்டிற்கும் விற்பனை வருமான கோட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி பங்களிப்பினை குறிக்கும். மொத்த கிரைய கோட்டுக்கும் மொத்த மாறும் கிரைய கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி நிலையான கிரியத்தை குறிக்கும். ரைட். சோ நாங்க ஒரு கிராஃபை வரைஞ்சு பார்ப்போம். வரையக்குள்ள உங்களுக்கு விளங்கும் மொத்த மாறும் கிரியம் எது, மொத்த வருமான கோடு எது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி எது, அதான் பங்களிப்பு. அதே போல மொத்த கிரைய கோடு எது, மொத்த மாறும் கிரைய கோடு எது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி எது, நிலையான கிரியம். நாங்க ஒரு கிராஃபை பார்க்கறது அவ்வளவு. சரியா? சரி. பங்களிப்பு வரைபடம் என்று சொல்ல போய் நாம் முதலாவது மேலே தரப்பட்ட வரைபடத்தில் பயன்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் பங்களிப்பு வரைபடத்தினை பின்வருமாறு வரைந்து கொள்ளலாம். மேலே தரப்பட்டுள்ள உதாரண விளக்க தகவலின் அடிப்படையில் வரைவிற்காக பின்வரும் அட்டவணையை தயாரிப்பதற்கு முடியும். சோ நாங்க மேல என்ன செய்தாங்க பிள்ளைகள்? நிலையான கிரியம் எடுத்தினாங்கள், மாறும் கிரியம் எடுத்தினாங்கள், மொத்த கிரியம் எடுத்தினாங்கள், மொத்த வருமானம் எடுத்தினாங்கள். சோ அதே தகவலை வச்சுக்கொண்டு நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? ஒரு பங்களிப்பு வரைபடம். சோ தகவல்கள் எந்த மாற்றமும் இல்லை. அதே தகவலை வச்சு நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? ஒரு பங்களிப்பு வரைபடம் வரையணும். சரிதானே? ரைட். ஓகே, அதை மட்டும் சோ பங்களிப்பு வரைபடம் வரைய போறோம்டா எங்களுக்கு முதலாவது இங்க தேவையான கிராஃப், அதாவது லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய்வு வரைபடம் மரபு ரீதியா வரைஞ்சிங்கள், வரைக்க நிலையான கிரிய கோடு வரைஞ்சிங்கள். இரண்டாவது மொத்த வருமான கோடு, மொத்த செலவு கோடு வரைஞ்சிங்கள். மொத்த வருமானம் மொத்த செலவு பட்டு மூன்றிய புள்ளி என்ன எடுத்தீங்கள்? லாப நட்டமற்ற புள்ளி, பிரேக் ஈவன் பாயிண்ட் எடுத்தீங்க. ஆனா பங்களிப்பு வரைபடம் நீங்க வரையல, முதலாவது நீங்க வரைய போற வரைவு என்னன்னா மாறும் கிரியம், வேரியபிள் காஸ்ட் நீங்க கண்டிப்பா வரையணும். சோ முதலாவது வேரியபிள் காஸ்ட் வரைய போறீங்க, மாறும் கிரிய கோடு. அதுக்கு பிறகு மொத்த கிரிய கோடை வரைய போறீங்க. சரியோ? சோ மொத்த கிரிய கோடை வழங்கினீங்கன்னா மொத்த கிரிய கோட்டுக்கும் மாறும் கிரிய கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி உங்களுக்கு தெரியும், நிலையான கிரியமா இருக்கும் தெரியும். ரைட். அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க? மொத்த வருமான கோட்டை வரையறீங்க. சோ மொத்த வருமானமும் மொத்த கிரியமும் பெற்ற புள்ளி என்ன இருக்க போகுது? பிரேக் ஈவன் பாயிண்டா இருக்க போகுது. சரியோ? சோ அதுக்கு பிறகு லாபம் எது லாபம், எது நட்டம், எது பங்களிப்பு என்றது நாங்க. சோ முதலாவது நாங்க செய்ய போற விஷயம் அதே கிராஃபை அதாவது அதே சார்ட் டேபிள் யூஸ் பண்ணி ஒரு பங்களிப்பு வரைபடத்தை வரை. X 0 100 200 300 and 400 100 200 300 and 400 வருமானங்கள் உற்பத்தியாளர்கள் இல்லையா? Right.
ஓகே, சோ முதலாவது நாங்க விரைய போட விரைவு என்ன இங்க மாறும் செலவு விரைவு. சோ மாறும் கிரைய விரைவு கோட்டை விரைய போறோம். சோ மாறும் கிரையத்தை பாத்தீங்கன்னா பூஜ்ஜியத்துல எவ்வளவா இருக்குது, பூஜ்ஜியமா இருக்குது. ஆனா அதே நேரம் 4 லட்சம் யூனிட்ஸுக்கு எவ்வளவா இருக்குது, 2 லட்சமா இருக்குது. சரியோ, சோ பூஜ்ஜியத்துல மாறும் கிரயம் பூஜ்ஜியமாகவே இருக்குது. 4 லட்சம் விலைகளுக்கு எவ்வளவா இருக்குது, 2 லட்சமாக இருக்குது. இந்த இருக்குது. சோ இதுதான் உங்களுடைய என்ன வேரியபிள் காஸ்ட் மாறும் கிரைய கோடு. ரெண்டாவது வரைய போறோம் மொத்த கிரைய கோடு. சோ மொத்த கிரைய கோட்டை பாத்தீங்கன்னா பூஜ்ஜிய அலகுல 1 லட்சமா இருக்குது, பூஜ்ஜிய அலகுல 1 லட்சமா இருக்குது. இந்த இருக்குது 4 லட்சம் அலகுகள் எவ்வளவா இருக்குது, மொத்த கிரைய கூட எவ்வளவா இருக்கு, 4 லட்சத்துக்கு 3 லட்சமாக இருக்கு. ரைட், சோ 3 லட்சமா இருக்கு. இதான் கூட டோட்டல் காஸ்ட் மாறும் கிரை. மொத்த வருமானத்தை வரைவோம். மொத்த வருமானத்தை பாத்தீங்கன்னா பூஜ்ஜியத்துல பூஜ்ஜியம் 4 லட்சத்துக்கு 4 லட்சமா இருக்குது. பூஜ்ஜியத்துல பூஜ்ஜியம் 4 லட்சத்துக்கு 4 லட்சமா இருக்கு. ஓகே ரைட். சோ மொத்த வருமானத்தை நாங்க என்ன செய்வோம்டா, மொத்த வருமான கோடு வரைகளை கொஞ்சம் கவனமாக இருப்போம். என்ன செய்வோம்டா, மொத்த கிரி மொத்த வருமானம் இஷ்யூ இல்ல, 4x இது மொத்த வருமானம். ஓகே, சோ மொத்த கிரியம் விட்டுருக்கிறோம். பூஜ்ஜிய அலகுல எவ்வளவா இருக்குது, 1 இருக்குது. ரைட், பூஜ்ஜிய அலகுல 1 லட்சம் 4 லட்சத்துக்கு 3 லட்சம். So, the graph. சரியா பிள்ளை? ரைட், சரியோ, இது உங்களோட டோட்டல் ரெவென்யூ, இது வேரியபிள் காஸ்ட், இது உங்களோட டோட்டல் காஸ்ட். அதாவது நிலையான செலவு, இது மாறும் செலவு, இது மொத்த செலவு, இது உங்களோட மொத்த வருமானம். சோ மொத்த வருமானமும் மொத்த செலவும் சந்திக்கிற புள்ளி உங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளைகள், அதான் உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட். சோ பிரேக் ஈவன் பாயிண்ட் பாருங்க எவ்வளவு வருதுண்டு, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம். ரைட், சோ பிரேக் ஈவன் பாயிண்ட் பாருங்க எவ்வளவு வருது, பிரேக் ஈவன் பாயிண்ட் 3 லட்சம். சோ பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளவு வருது பிள்ளைகள், 2 லட்சம் யூனிட்ஸ் ஆக வருது. பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளவு வருமானத்துக்கு, 2 லட்சமா இருக்கு. சோ இதுதான் கூட அகைன் பிரேக் ஈவன் பாயிண்ட். இதுதான் லாப நட்டமற்ற புள்ளி. எந்த வேரியபிள போட்டாலும் உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் மாற போறது. அது லாப நட்டமற்ற புள்ளியோ, அதாவது மரபு ரீதியான வேரியபிளையோ அல்லது பங்களிப்பு வேரியபிளையோ அல்லது லாபம் அளவு வரைபடத்திலேயோ நீங்க போட்டாலும் ஒரே கணக்குக்கு 3 ஆன்சரும் ஒன்று தான். ஆனா வேற வேற விதமா நாங்க கணிப்பிடலாம் சில அடிஷனல் தரவுகளை பெறுவதற்காக. சரியோ, சோ இங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் எடுத்துட்டா இந்த இருக்கு தான் கூட பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் வேல்யூ பாத்தீங்கன்னா 2x இருக்குது இங்க. ரைட், சோ இப்ப நாங்க இதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, முதலாவது எங்களோட ஃபிக்ஸ் காஸ்ட் இங்க விட பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு எங்களோட அதாவது எங்களோட ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க,
இந்த ஃபிக்ஸ் காஸ்ட் எப்படி போகும்னா இங்க பாருங்க, இது இவ்வளவும் எங்களுக்கு ஃபிக்ஸ் காஸ்ட் இப்படியே பரலலா போகுது. இந்த பரலல் லைன் வந்து எங்களுக்கு ஃபிக்ஸ் காஸ்டா இருக்க போகுது. சரியோ, நிலையான கிரியமா இருக்கும். எது பொதுவாக இந்த ஏரியாவை சொல்லுங்க. இந்த ஏரியா எங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் காஸ்ட் ஏரியாவா இருக்கும். வேரியபிள் காஸ்ட் பிளஸ் ஃபிக்ஸ் காஸ்ட் ஈக்குவல் டோட்டல் காஸ்டா இருக்க போகுது. சரியா? ரைட். சோ இந்த 2 லட்சமும் இதுல வார 1 லட்சம் தேதிக்கு நம்ம டோட்டல் காஸ்ட் எவ்வளவு பிள்ளைங்க? 3 லட்சமா இந்த வருது, 3 லட்சமா இருக்கு. அதே போல இங்க உங்களோட பங்களிப்பு எவ்வளவு? சோ பங்களிப்பு எப்படி பாப்பீங்க? பங்களிப்பு உங்களுக்கு தெரியும், விற்பனையில இருந்து வேரியபிள் காஸ்ட கழிச்சீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? பங்களிப்பு வரும் இல்லையா? சோ விற்பனையில இருந்து வேரியபிள் காஸ்ட கழிச்சா உங்களுக்கு தெரியும் பங்களிப்பு வரும். ரைட். சோ அப்படி இல்லை, இந்த டோட்டல் ரெவென்யூல இருந்து இந்த டோட்டல் காஸ்ட கழிச்சீங்க, இவ்வளவு உங்களோட ரெவென்யூ சரியா பிள்ளைகள், அதுல இருந்து இந்த டோட்டல் காஸ்ட கழிச்சீங்கன்னா இது என்ன இருக்க போது? உங்களோட ப்ராஃபிட்டா இருக்க போகுது. இதுதான் உங்களோட லாபம். இவ்வளவு உங்களோட ரெவென்யூ. ரைட். சோ இந்த இருக்கு ரெவென்யூ லைன். அப்ப ரெவென்யூ இந்த இவ்வளவு வருது, காஸ்ட் இவ்வளவு வருது. அப்ப இவ்வளவு ரெவென்யூ காஸ்ட் இவ்வளவு கழிச்சீங்கன்னா இவ்வளவு உங்களோட ப்ராஃபிட்டபிள் ஏரியாவா இருக்க போகுது. ஸோ இது உங்களோட லாப பகுதி, இது உங்களோட நட்ட பகுதி. ரைட். இதுதான் லாப நட்டமற்ற புள்ளி. ஓகே. சோ இது இந்த வரைபடத்தை என்ன சொல்ல போறோம்? பங்கு லாப வரைபடம்னு சொல்ல போறோம். இதுக்கு தான் அதுல மேல சொல்லிருக்கேன் பாருங்க, மொத்த மாறும் கிரைய கோட்டிற்கும் விற்பனை வருமாட்ட கோட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி. மொத்த மாறும் கிரைய கோட்டிற்கும் ரைட் இவ்வளவுமே எங்களுக்கு என்ன இருக்க போகுது? பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் இருக்க போகுது. மொத்த மாறும் இதான் டோட்டல் காஸ்ட், சாரி டோட்டல் வேரியபிள் காஸ்ட் மாறும் இதுக்கும் மொத்த வருமானத்துக்கு. ரைட். இந்த ஏரியா இவ்வளவு ஏரியா என்னன்னு சொல்ல போறோம்? பங்களிப்பு என்று சொல்ல போறோம். இவ்வளவு ஏரியா என்னன்னு சொல்ல போறோம்? அதாவது இந்த ஏரியா தொடக்கம் இவ்வளவு பங்களிப்பு, மொத்த மாறும் கிரையத்துக்கும் மொத்த வருமானத்துக்கு இடைப்பட்ட பகுதி அவ்வளவுமே என்ன செய்ய போறோம்? பங்களிப்பு என்று சொல்ல போறோம். அந்த பங்களிப்புக்குள்ள இவ்வளவு ப்ராஃபிட், இது லாஸ். டோட்டல் ரெவென்யூ மஸ்ட் ஆல்சோ லாஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதே போல மொத்த கிரைய கோட்டிற்கும் மொத்த மாறும் கிரைய கோட்டு இடைப்பட்ட பகுதி நிலையான கிரயம் சொல்றோம். மொத்த கிரைய கோட்டிற்கும் நச்சுநாளை கிரயம் இந்த இதுக்கும் இதுக்கு நிலையான பகுதி வந்து ஃபிக்ஸ் காஸ்டா இருக்க போகுது, நிலையான கிரியமா இருக்க போகுது. சோ இது எந்த குறையை நீக்குது? நாங்கள் ஏற்கனவே கூறிய மரபு ரீதியான வரைபடத்தில் எந்த குறையை நீக்குதுண்டா, அதாவது மரபு ரீதியான லாப நட்ட புள்ளி வகையில் வரைவில் ஒவ்வொரு உற்பத்தி மட்டங்களுக்கும் உரிய பங்களிப்பு தொகையினை இனங்கண்டு குறிப்பிடுவதற்கு முடியாது. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோமாம்? பங்களிப்பு வரைபடத்தை வரைஞ்சு ஒவ்வொரு செயற்பட்டு மட்டத்திலும் உழைக்கக்கூடிய பங்களிப்பின் அளவீட்டு நாங்க கணிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி. ரைட். சோ இப்ப 3வது வரைவை பார்ப்போம், லாப அளவு வரைவு. மரபு ரீதியான லாப நட்டமற்ற புள்ளி வரைபடமும் பங்களிப்பு வரைபடமும் ஒவ்வொரு செயற்பாட்டு மட்டத்திலிருந்து உழைக்கக்கூடிய லாபத்தினை நேரடியாக வெளிக்காட்ட மாட்டாது. சரியோ? சோ 2 வரைபடத்திலேயும் ஒரு குறைவு இருக்காம என்னன்னா, நாங்க உழைக்கக்கூடிய லாபத்தின் அளவை நேரடியாக வெளிக்காட்டலாம் அல்லது நட்டத்தின் அளவை நேரடியாக வெளிக்காட்டலாம். ஒவ்வொரு செயற்பாட்டு மட்டத்திலும் நிறுவனம் உழைக்கக்கூடிய லாபம் அல்லது நட்டத்தினை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தும் வரைவே லாப அளவு வரைவாகும். ஒவ்வொரு செயற்பாட்டு மட்டத்திலும் நிறுவனம் உழைக்கக்கூடிய லாபம் அல்லது நட்டத்தினை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தும் வரைவே லாப அளவு வரைவாகும். லாப அளவு வரைவாகும். இவ்வரைவில் விற்பனையின் அளவுக்கும் லாபத்திற்கும் இடையிலான தொடர்பினையும் பாதுகாப்பு எல்லை தொடர்பான தகவல்களையும் நாம் நேரடியாக பெற முடியும். விற்பனையின் அளவுக்கும் லாபத்திற்கும் இடையிலான தொடர்பையும் அதே நேரம் பாதுகாப்பு எல்லை தொடர்பான தகவல்களையும் நாம் நேரடியாக பெற முடியும். இவ்வரைபடத்தின் கிடையச்சில் உற்பத்தி அல்லது விற்பனை அலகுகள் குறிப்பிடப்படுகின்றன. நிலைக்குத்து அச்சில் உழைக்கக்கூடிய லாபம் மற்றும் நட்டம் பற்றிய தகவல்கள் குறிப்பிடப்படுகின்றன. இங்கு கிடையச்சு முன்னைய வரைபடங்களுக்கு வரையப்பட்டது போன்றே வரையப்படும். நிலைக்குத்து அச்சில் லாபம் மற்றும் நட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் மேல் கீழாக பிரிக்கப்படும் மூலப்புள்ளிக்கு மேலே உள்ள நிலைக்குத்து அச்சில் லாப உழைப்பையும்
கீழே உள்ள நிலைக்குத்து அச்சு நட்ட உழைப்பையும் பிரதிநிதித்துவப்படுத்தும். பூஜ்ஜிய செயற்படு மட்டத்தினை தொடக்கமாக கொண்டு எதிர்பார்க்கப்படும் செயற்பாட்டு மட்டம் வரைவில் ஒரு லாபக்கோடு வரைந்து கொள்ளப்படுகின்றது. லாபக்கோடு கிடையச்சை வெட்டும் புள்ளி லாப நட்டமற்ற புள்ளியாக அமையும். செயற்படு மட்டம் பூஜ்ஜியமாக இருக்கும் போது நிலையான கிரயம் தொடக்க புள்ளியாக கருதப்படும். சரியா? சோ இவ்வாறான படிமுறைகளை கொண்டுதான் நாங்க என்ன வரைய போறோம், இந்த லாப அளவு வரைவை வரைய போறோம். சோ லாப அளவு வரைவும் நாங்கள் அதே என்ன சொல்லலாம், ஏற்கனவே நாங்க வச்சிருக்கிற டேபிள் அடிப்படையா வச்சுக்கொண்டே ஒருக்கா வரைஞ்சு பார்ப்போம். என்ன மாதிரி லாப அளவு வரைவது பார்ப்போம். ஒரே ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இங்க வரப்போகுது. என்னென்ன பிள்ளைகள், செயற்பாட்டு மட்டத்துல மாற்றம் இல்ல, நிலையான கிரியத்துல மாற்றம் இல்ல, மாறும் கிரியத்துல மாற்றம் இல்ல, மொத்த கிரியத்துல மாற்றம் இல்ல, மொத்த வருமானத்துல மாற்றம் இல்ல. அடிஷனலா ஒரு குளம் வரப்போகுது. என்னன்னா லாபம் அல்லது நட்டம். ஸோ லாபம் அல்லது நட்டம் பொதுவாக எப்படி பார்ப்போம், நாங்க உழைக்கிற வருமானத்தில இருந்து நாங்க செய்யற செலவை கழிச்சோம்னா என்ன வரும், எங்களுக்கு வரும் லாபமா நட்டமா வரும். ஸோ அதே போல இங்க மொத்த லாபத்துல இருந்து மொத்த கிரியத்தை கழிச்சீங்கன்னா என்ன வரும், லாபமா நட்டமான்னு பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு இங்க நாங்க உழைச்ச மொத்த லாபம் எவ்வளவு, 1,00,000. மொத்த நட்டம் எவ்வளவு, 1,00,000. காரணம் பூஜ்ஜிய அலகுல எங்களுக்கு நிலையான கிரியம் ஏற்பட்டே தீரும். ஆகவே 1,00,000 ரூபாய் நட்டம். அதே போல 4,00,000 செயற்பாட்டு மட்டத்தில் எங்களுக்கு மொத்த வருமானம் எவ்வளவு வந்தது, 4,00,000. மொத்த கிரயம் எவ்வளவு வந்தது, 3,00,000. ஏற்கனவே நாங்கள் சார்ட் போட்டிருக்கோம். அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா விளக்கம். ஸோ அங்கேயும் எங்களுக்கு லாபம் 1,00,000. ஸோ நட்டம் 1,00,000, லாபம் 1,00,000. ஸோ அதை வைத்துக்கொண்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம், லாப அளவு வரைபட முறையை அறிய போறோம். மொத்த கிரயம் செய்ய மொத்த வருமானம், மொத்த வருமானம் செய்ய மொத்த கிரயம், அவ்வளவுதான். சோ மொத்த வருமானம் முதலாவதுக்கு 0, மொத்த வருமானம் முதலாவது, மொத்த செலவு 1,00,000. ஆகவே எவ்வளவு வருது பிள்ளைகள், 1,00,000 நட்டம் வருது. 4,00,000 விலைகளை பாத்தீங்கன்னா மொத்த வருமானம் 3,00,000, சாரி 4,00,000, மொத்த கிரயம் 3,00,000. ஆகவே 1,00,000 லாபம் என்று வருது. சார்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. அதே சார்ட்டை பேஸ் பண்ணி தான் என்ன செய்யறோம், லாப அளவு வரைபடத்தையும் வரையறோம். சோ சார்ட்டை பாருங்க. சார்ட் எப்படி போடலாம், லாப விரைவு, லாபம் நட்டம் வருது. சோ நாங்கள் கேப்ல இருக்க வேணும். என்ன செய்வோம், எப்படி கீற போறோம்டா, ஒரு மைய புள்ளி அடிப்படையா வச்சுக்கொண்டு முதலாவது உற்பத்தி அலைகளை கீறுவோம். ஒரு சைட்ல லாபம், ஒரு சைட்ல நட்டத்தை கீறுவோம். சரியா? சோ இப்படி என்றா இந்த மைய புள்ளி அடிப்படையா வச்சுக்கொண்டு உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கோ. y மேலே வரப்போகுது, கீழே வரப்போகுது. காரணம் இது 0, sin50, sin100, மேல +50, +100. லாபம் 100 இருக்கு, நட்டமும் -100 இருக்கு. 1,00,000, 2,00,000, 3,00,000, 4,00,000. இது உற்பத்தி அல்லது வருமானங்களை சொல்லுது. இங்க லாபம் அல்லது நட்டங்களை சொல்லுது. சோ பூஜ்ஜிய அலகுல உங்களுக்கு லாபமா நட்டமா வந்தது, நட்டம் வந்தது. ஆகவே கண்டிப்பா உங்களுக்கு தெரியுது நட்டம் எவ்வளவு, -1,00,000. 4,00,000 அலகுல உங்களுக்கு லாபம் எவ்வளவு வந்தது, +1,00,000. ரைட்? சோ இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த ரெண்டு கோடையை நீங்க வெட்டினீங்கன்னா கண்டிப்பா அந்த புள்ளி எதனூடாக போகணும், 2,00,000 கூடாக போக வேண்டும். அதுல மாற்றம் இல்லை. சரியோ? இந்த புள்ளி எதனூடாக போகும், 2,00,000. சோ இதுதான் உங்களோட என்ன இருக்க போகுது, பிரேக் ஈவன் பாயிண்ட். லாப நட்டமற்ற புள்ளியை பாருங்க, திரும்பவும் 2,00,000 உற்பத்தி அலகுகளாத்தான் வரும். சரியாவில்லையே? இதுதான் இதுல சொன்ன விஷயம். நீங்க வேணும்னா கிராஃப்ல கீறி பாருங்க, கரெக்டா உங்களுக்கு ஆன்சர்ஸ் சிம்பிளா வரும். ரைட். சோ தொடர்ந்து சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்கு.
அல்பா நிறுவனம் ஒரே வகையான பொருள் ஒன்றின் உற்பத்தியில் ஈடுபடுகின்றது. இவ்வுற்பத்தி பொருள் அலகொன்றின் விற்பனை விலை ரூபாய் 30. இதற்கான நிலையான கிரயம் ஆண்டொன்றுக்கு 30,000 ரூபாய். பாதுகாடு செய்யப்பட்ட ஆண்டு ஒன்றுக்கு விற்பனை அலகுகள் 70,000 அலகுகளாகும். அலகு ஒன்றுக்கான மாறும் கிரயம் 28 ரூபாய் 50 இக்கம்பெனி தற்போது உற்பத்தி செய்யப்படும் பொருளினது தரத்தினை மேம்படுத்தியதுடன் அலகு ஒன்றிற்கான விற்பனை விலையினை 35 ரூபாவாக அதிகரித்துக் கொண்டது. இந்நிலையில் விற்பனையின் அளவில் மாற்றம் எதுவும் நிகழவில்லை. நிலையான கிரயம் ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் 45,000 ரூபாவாகவும் மாறும் கிரயம் அலகு ஒன்றுக்கு ரூபாய் 33 ரூபாய் ஆகவும் இருந்தது. ஸோ ஃபிக்ஸ் காஸ்ட் தரப்பட்டிருக்குது, வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டும் தரப்பட்டிருக்குது. சரியா பிள்ளைகள்? ஸோ இதை வச்சுக்கொண்டு என்ன கேட்டிருக்கீங்கன்னா, லாப அளவு வரைபடம் ஒன்றில் விற்பனை விலை மாற்றத்திற்கு முன்னான வரைவினையும் விற்பனை விலை மாற்றத்திற்கு பின்னான வரைவினையும் வரைக. கேட்கப்பட்ட கேள்வி லாப அளவு வரைவு மட்டும்தான் கேட்கப்பட்டது. ஸோ நாங்கள் எனிகாவ் மாற்றங்களுக்கு முன் மாற்றங்களுக்கு பின்னாடி 2 சார்ட்டை போடுவோம். 2 சார்ட்டையும் பேஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்வோம், ஒரே கிராஃப்ல 2ஐயும் காட்டுவோம். சரியா? ஸோ முதலாவது பார்ப்போம் மாற்றங்களுக்கு முன். அப்ப நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இங்க எவ்வளவு அலகுகளை பாதுகாடு செய்யணும், விற்பனை செய்யறதுக்கு 70,000 அலகுகள். சரியோ? அப்படி இருந்தா 0 அலகுகளுக்கும் 70,000 அலகுகளை தொடர்புபடுத்தி நாங்க என்ன செய்வோம், மாற்றங்களுக்கு முன்னுள்ள சார்ட்டை போடுவோம். மாற்றங்களுக்கு முன் இது முதலாவது நான் போட போறது மாற்றங்களுக்கு முன். மாற்றங்களுக்கு முன் நாங்கள் ஒரு சார்ட்டை போடப்படும் கவனமா இருக்கணும். முதலாவது என்ன விஷயம் எங்களுக்கு தெரியும், இங்க லாப நட்டம் காணணும். அப்ப சகல விஷயங்களையும் உள்ளடக்கியவாறு நாங்கள் கிராஃப போடணும். செயற்பாட்டு மட்டம், ஃபிக்ஸ் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் நிலையான செலவு மாறும் செலவு, டோட்டல் காஸ்ட் மொத்த செலவு, டோட்டல் ரெவென்யூ மொத்த வருமானம், அடுத்தது ப்ராஃபிட் ஓ லாஸ் லாபமோ நட்டம். எத்தனை அலகுகளை போட போறோம், 2 அலகுகளுக்கு பார்க்க போறோம். ஒன்று 0 அலகு, அடுத்தது 70,000 அலகு. எங்களுக்கு இங்க ஏற்படுற நிலையான செலவு எவ்வளவாம், ஆண்டொன்றுக்கு 30,000 நிலையான செலவு, அலகொன்றுக்கு மாறும் கிரயம் 28 இதெல்லாம் மாற்றங்களுக்கு முன். அப்படின்னா இல்லையா அப்படின்னா எனிஹாவ் ஃபிக்ஸ் காஸ்ட் இதுல ஏற்படும், இங்க வேரியபிள் காஸ்ட் இருக்காது, டோட்டல் காஸ்ட் 30,000, ரெவென்யூ ஃபீச்சர் இருக்காது. ஆகவே 30,000 ரூபாய் எங்களுக்கு லாஸ். 70,000 அலகு பொறுத்தவரையும் கண்டிப்பா 30,000 ரூபாய் என்ன ஏற்படும், நிலையான செலவு ஏற்படும். 70,000 அலகுகளை நீங்க என்ன செய்ய வேணும், 28 ரூபாய் 50 பெருக்க வேணும். 70,000 அலகு 2850 பெருக்கினீங்கன்னா 1,995,000. 1,995,000. ஸோ டோட்டல் காஸ்ட் 2ஐயும் கூட்டிங்கன்னா 2,025,000. ரெவென்யூ அதே போல 70,000 அலகுகளை என்ன செய்ய வேணும், எத்தனை பெருக்க வேணும், அலகொன்றுக்கான விற்பனை விலை 30 ரூபாய், 30,000 பெருக்கினீங்கன்னா 2.1 மில்லியன். கழிச்சீங்கன்னா 75,000 ப்ராஃபிட். ஓகே, அடுத்தது இது மாற்றங்களுக்கு முன்.
அடுத்தது போட்டு பார்ப்போம். மாற்றங்களுக்கு பின் செயற்பாட்டு மட்டம், fixed cost, variable cost, total revenue and profit or loss 0,70,000 அலகுகள். சோ மாற்றத்திற்கு பிறகு பாருங்கோ, உற்பத்தி செய்யப்படும் பொருளாதாரத்திலே அலகொன்றுக்கான விற்பனை விலை 35 அதிகரிச்சிருக்குது. சரியோ, அலகொன்றுக்கான விற்பனை விலை அதிகரிச்சுட்டு 35. விற்பனையின் அளவில் மாற்றம் எதுவும் விரும்பவில்லை. நிலையான கிரயம் 45 போயிட்டது. மாறின் கிரயம் 33 ரூபாய். சோ நிலையான கிரயம் கண்டிப்பா ஏற்படும் 35,000. சோ டோட்டல் காஸ்ட் 35,000. ரெவென்யூ இல்ல 35,000. லாஸ் 33 ரூபாய் ஆயிடுது. சோ 35,000 கண்டிப்பா ஏற்படும். அப்படி என்ன 70,000 தர 33,000, 33 ரூபாய் டோட்டல் காஸ்ட். அப்ப ரெவென்யூ 70,000 தர இவ்வளவு விற்கிறோமா 35 ரூபாய். சோ 70,000 தர 33 பாத்தீங்கன்னா 2,310,000 வருது. அப்ப டோட்டல் காஸ்ட் கூட்டினீங்கன்னா 2,345,000 வருது. டோட்டல் ரெவென்யூ பாத்தீங்கன்னா 2,450,000 வருது. கழிச்சிங்கன்னா 50 345 450 345 போச்சுன்னா 105,000 ப்ராஃபிட் வருது. சரியா 95,000. எஸ் 95,000. மேல 30,000 and 75,000. சோ இது மாற்றத்திற்கு முன், இது மாற்றத்திற்கு பின். சோ இந்த ரெண்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்வோம், ஒரே கிராஃப்ல என்னதை கிருவோம், லாப அளவு வரைபடத்தை கிருவோம். ஒரே கிராஃப்ல நோட் பண்ணுவோம். சரியோ, ஒரு விஷயம் தெரியணும். 30 35 அப்ப உங்களுக்கு எப்படியும் 20 படிக்கு இருக்கும். 20 40 60 80 100 20 40 60 80 அலகுகளை பாத்தீங்கன்னா 0 70,000 வேணும். 10 20 30 40 50 60 70 76 யூனிட்ஸ் உற்பத்தி அல்லது வருமானங்கள் அலகுகள்ல. இதுல வருமானம் லாபம் அல்லது நட்டம். சரியா? சோ இதை பேஸ் பண்ணி முதலாவது கிராஃபுக்கு வருவோம். மாற்றத்துக்கு முன் பாத்தீங்கன்னா 0 இருக்கைகளை உங்களுக்கு 30,000 நட்டம். இந்த இருக்கு இதுல நட்டம். 70,000 இருக்கைகள் 75,000 ப்ராஃபிட் வரும். 70,000 இருக்கைகளை 75 ப்ராஃபிட். 75 60 70 இந்த இருக்கு 75. ரைட். ஓகே. சோ கிராஃப் எப்படி வர போகுது? அடுத்தது 0 இருக்கைகளை 35,000 லாஸ் ஆயிருக்குது. 30 35 லாஸ் ஆயிருக்குது. 35ன்றது இதுல வரப்போகுது. 35 லாஸ் இந்த இருக்குது. அதே நேரம் 70,000 95,000 இருக்குது. 70,000 90 95. சரியா? சோ எப்படி போகுது கிராஃப்? ஓகே. சோ இதுதான் நம்மளோட கிராஃப்.
ரைட். ஸோ இவ்வாறு அமையல இதுல நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இதுல பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒரு மாற்றம் ஏற்படும். சரியா பிள்ளையா? ஸோ ஸோ பழைய புள்ளியில பாத்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் 20,000 இருந்தது. சரியா தான் போனது பழைய புள்ளியில 10, 20. சரியோ பழைய புள்ளியை பொறுத்தவரை 70, 75 இருக்குது. 70, 75. ரைட். ஸோ இது பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்ப பழைய புள்ளியில். புது புள்ளிக்கு பாருங்க எவ்வளவு இருக்குது உங்களுக்கு. இங்க ஓகே அங்கால 95,000 இருக்குது. 95. ஸோ இது எப்படி போகுதுண்டா 45,000 நாங்கள் பிள்ளை விட்டது அதெல்லாம் நடந்துச்சு. 45, 45, 55. ஸோ இங்க புள்ளி மாறுது உங்களுக்கு 45,000. ஸோ இது 50, இது 45. ரைட். ஸோ இதுதான் கூட புதிய புள்ளி. ஸோ நீங்க அழகா கிராஃப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படி ரைட்டா புள்ளி வேணும். சரியா? ஸோ புதிய புள்ளியை பார்த்தீங்கன்னா 22,500 கணக்குல உங்களோட புதிய புள்ளியில பிரேக் ஈவன் பாயிண்ட் வருது. பழைய புள்ளியில 20,000 அலகண்ட அடிப்படையில வருது. புதிய புள்ளியை மாற்றத்துக்கு பிறகு 22,500 அடிப்படையில உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் மாறுது மாற்றத்திற்கு பின்பு. ஸோ மாற்றத்துக்கு முன் உங்களோட லாப நட்டமற்ற புள்ளி 20,000 இருக்குது. மாற்றத்திற்கு பின் லாப நட்டமற்ற புள்ளி என்ன நகர்ந்திருக்கு 22,500 சரியா? ரைட். ரைட். ஸோ இவ்வாறு இந்த லாப நட்டமற்ற புள்ளி பிரேக் ஈவன் பாயிண்ட் மாறினதுக்கு முக்கிய காரணம் என்ன? ஒன்று பாருங்க உங்களோட நிலையான கிரியம் அதிகரிச்சிருக்கு. அதே நேரம் உங்களோட மாறும் செலவும் என்ன செய்திருக்கு? அதிகரிச்சிருக்கு. ரெண்டுமே அதிகரிச்சதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே அதிகரிச்சதுன்னா என்ன நடக்கும் பிள்ளைகள்? உங்களோட லாப நட்டமற்ற புள்ளி இன்னும் முன்னோக்கி நகரும். அதுதான் விஷயம். சரியோ? இன்னொரு உதாரணம் தரப்பட்டிருக்கு. அதுல வசந்தன் உற்பத்தியாளர் நிறுவனம் ஒரே வகையான உற்பத்தி பொருளினை உற்பத்தி செய்து விநியோகம் செய்து வருகின்றது. எதிர்வரும் ஒரு ஆண்டுக்காக பாதிரப்பட்ட தகவல்கள் வருமாறு ஆண்டு ஒன்றுக்கான நிலையான கிரியம் தரப்பட்டிருக்கு 5,000, மாறுங்கிரியம் தரப்பட்டிருக்கு 10 ரூபாய், விற்பனை அலகுகள் ஒன்றுக்கு தரப்பட்டிருக்கு 20 ரூபாய், விற்பனை அளவுகள் தரப்பட்டிருக்குது 1000 அலகுகள். இத்தகவல்களை அடிப்படையாக கொண்டு கீழ்வரும் தாக்கங்களை எடுத்து காட்டக்கூடியவாறு லாப நட்டமற்ற புள்ளி பகுப்பாய்வு வரைவுகளை வரைக. நிலையான கிரயத்தில் 10% குறைவு, மாறுங்கிரயத்தில் 10% குறைவு, விற்பனை விலையில் 10% அதிகரிப்பு, விற்பனை அளவில் 10% அதிகரிப்பு. சரியா? ஓகே. சோ இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா
முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இதே போல முதல் மாற்றத்திற்கு முன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு செக்ஷனுக்கும், அதாவது நிலையான கிரியத்துல 10% குறைவு ஏற்பட்டா என்ன மாதிரி உங்களோட சார்ட்ஸ் எல்லாம் மாறப்போகுதுன்றதை காட்ட வேணும். அதுக்கு ஒரு வரைவு. பிறகு மாறும் கிரியத்துல 10% குறைவு ஏற்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு சார்ட்டையும் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வரைய வேண்டும். விற்பனை விலையில 10% அதிகரிப்பு ஏற்பட்டா என்ன மாதிரி என்ற ஒவ்வொரு சார்ட்டையும் மாற்றி விற்பனை சார்ட்டை வரைய வேணும். விற்பனை அளவில 10% அதிகரிப்பு ஏற்பட்டா ஃபுல்லானதை வரைய வேணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கிரிப்பதான் அது விளங்கும். ஒவ்வொன்றுக்கும் கிருபம் சரியா. ஸோ கிரி கொண்டு நாங்கள் தெரியாது போனோம்னா சரின்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ முதலாவது இங்கேயும் நாங்கள் என்ன செய்வோம், மாற்றத்திற்கு முன் கீழத்தான் வேணும். ரைட். ஸோ மாற்றத்திற்கு முன் பார்த்தீங்கன்னா முதலாவது சார்ட் போடுவோம். மாற்றத்திற்கு முன், மாற்றங்கிறதுக்கு முன் பார்த்தீங்கன்னா எப்படி மாறப்போகுது, பூச்சி அழகா பூச்சி அழகா இருக்கீங்கள நிலையான கிரயம் என்ன மாதிரி என்று தரப்பட்டிருக்குது. அதே போல நாங்கள் மேக்சிமம் செய்ய போற அலகுகள் எவ்வளவு 1000. ஸோ மாற்றத்திற்கு முன் ஒவ்வொரு மாற்றங்களையும் மாற்றி மாற்றி கொண்டு வரும். சரியோ? ரைட். ஓகே. ஸோ ஒவ்வொன்றுக்கும் மாற்றத்திற்கு முன் மாற்றத்திற்கு பின் கிராஃப். சரி, முதலாவது விஷயத்தை பாருங்க. முதலாவது சொல்லப்பட்டிருக்குது செயற்பாட்டு மட்டம் என்னவாம் 0 இருக்குது. சரியா? செயற்பாட்டு மட்டம் 0 இருக்கல நிலையான கிரயம் எப்படி மாறுது 5000 இருக்காம். ஸோ மாறும் கிரயம் மாற்றம் இல்லை. ஸோ நோ இஷ்யூ. ரைட். ஸோ செயற்பாட்டு மட்டம் 1000 வரைக்குல எங்களுக்கு அங்கே மொத்த வருமானமும் மாறும். சரிதானே? ஸோ இங்க கேட்கப்பட்ட கிராஃப் வந்து மரபு ரீதியானதா பங்களிப்பு ரீதியானதா இதை கேட்டிருக்கிறோம். இதண்டு கேட்கையில நாங்க மரபு ரீதியானதை வரைவோம். மரபு ரீதியான கிராஃப் இருக்கா வரைஞ்சி பார்ப்போம். சரியோ? ரைட். ஸோ முதலாவது பார்ப்போம் மாற்றத்திற்கு முன். ஸோ மாற்றத்துக்கு பின் பாருங்க ஒரு கிராஃபை போடுவோம். மாற்றத்துக்கு பின் கிராஃபை போட்டீங்கன்னா செயற்பாட்டு மட்டம், வேரியபிள் காஸ்ட், பிக்ஸ் காஸ்ட், டோட்டல் காஸ்ட், டோட்டல் ரெவென்யூ. அங்காளங்களுக்கு இது அதாவது மரபு ரீதியான வேலை வேண்டாம், எங்களுக்கு லாப நட்டம் தேவையில்லை. ஓகே ரைட். ஸோ ஒன்றையும் நாங்கள் ஒன்று கிளி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இங்க 0 விலைகளும் 5000 யூனிட்ஸை பற்றி தான் 1000 யூனிட்ஸை பற்றி தான் காய்ச்சிருக்கிறோம். 0 1000. ஸோ 0 யூனிட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது நிலையான கிரயம், மாறும் கிரயம் எவ்வளவு இருக்குது, மொத்த கிரயம் எவ்வளவு இருக்குது. நிலையான கிரயத்தை பார்த்தீங்கன்னா 0த்துல 5000 இருக்குது. பிக்ஸ் காஸ்ட் எவ்வளவு இருக்குது, செயற்பாட்டு மட்டம் 0த்துல. ரைட். மாறும் கிரயம் ஓகே 0 மாற்றம் இல்லை. ஆகவே 5000 ரெவென்யூ இல்லை. 1000 விலகை பொறுத்தவரையில ஒரு லகுக்கான மாறும் செலவு பாருங்க எவ்வளவு சொல்லியிருக்கணும், மேல 10 ரூபா. அப்படி என்றா 1000க்கும் அகைன் 10 ரூபா. ஏண்டா இது பிக்ஸ் காஸ்ட், இது வேரியபிள் காஸ்ட். சாரி, 10,000 இது 5000. ஆகவே 15,000. ஒரு யூனிட் எவ்வளவுக்கு விற்கிறீங்களாம், 20 ரூபாய்க்கு விற்கிறீங்களாம். அப்ப 20,000 டோட்டல் ரெவென்யூ. இது மாற்றத்திற்கு முன். ஆகவே மாற்றத்திற்கு பின் பார்ப்போம். முதலாவது மாற்றம் என்ன நடக்குது, நிலையான கிரயத்துல 10% குறைவு ஏற்படுகிறது.
சோ நிலையான கிரியத்துல என்ன நடக்குது? 10% ஒரு குறைவு ஏற்படுகின்றது. செயற்பாட்டு மட்டம் இது மாற்றத்திற்கு பின், இது மாற்றத்திற்கு முன். Fixed cost, variable cost, total cost, total revenue. So 0,000, 5,000, 5,000 மாற்றம் ஏற்பட போகுது. 10 வீதத்தால குறைதான். So அப்ப fixed cost மாறுது 4,500 இல்ல, total cost 4,500, revenue இல்ல, மாறுது 4,500, 1000 விட மாற்றமா? இதை ஒண்ணு மாறாம பாருங்க, 10,000. ரைட். சோ 14,500 மாற்றம் இல்ல, 20,000. ஓகே. சோ இதே அடிப்படையா வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்வோம்? முதலாவது இப்போ ஒரு மரபு ரீதியான வரைவை இதுக்கு வரைவு. சரி, இதுக்கு மரபு ரீதியான வரைவை வரைஞ்சுவா. சோ மரபு ரீதியான வரைவு வரைய போறோம்னா உங்களுக்கு தெரியும் நாங்க என்ன செய்ய போறோம். X axis, Y axis. சோ X axis பாத்தீங்கன்னா எத்தனை யூனிட்ஸ்? 1000. 0 துவங்குவோம். 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000. X இது Y. ஸோ வைக்குள்ள வந்தீங்களா? வைக்குள்ள எப்படி இருக்க போகுது பிள்ளைகள்? வருமானங்கள், அதாவது நாங்கள் இங்கே போட போறது டோட்டல் காஸ்ட், டோட்டல் ரெவன்யூ. ஸோ மேக்ஸிமம் இங்கே வர போகிறது 20,000. அப்போ நாங்கள் 2லேருந்து போடுவோம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16. அப்போ கொஞ்சம் குறைப்போம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. ஸோ இது உற்பத்தி இலக்குகள், இங்கால வருமானங்கள். ஸோ 0க்கு எவ்வளவு இருக்குது பாருங்கோ. இங்க நாங்க போட போறது முதலாவது என்னது செய்ய போறோம்? மரபு ரீதியாக வரப்படம் கண்டிப்பா நாங்கள் ஃபிக்ஸ் காஸ்ட்டுக்கு வேணும். இல்லை நிலையான கிரியத்துக்கு. நிலையான கிரியம் எவ்வளவு இருக்குது? 0க்கு 5,000 இந்த இருக்குது, 1000க்கும் 5,000, 1000க்கும் 5,000. ஸோ பரவலாக போக ஃபிக்ஸ் காஸ்ட். அடுத்தது டோட்டல் காஸ்ட். 0க்கு 5,000, 0க்கு 5,000, 1000க்கு 20,000. ஸோ 1000க்கு 20,000 எங்க நீங்கள்டா somewhere here. அப்ப ஓகே, இதுதான் உங்களோட டோட்டல் காஸ்ட். ரெவென்யூ பாருங்க. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 0க்கு ஒன்றுமில்ல, 1000க்கு 20,000. ஸோ அங்க பிளவுட்டிங்க டோட்டல் காஸ்ட்ல 1000க்கு 15,000 மட்டும் வந்திருக்க. அங்க 1000க்கு 15,000 இல்லையா? ஸோ 15 இருக்க வருது, இந்த இதுக்குள்ள வருது. ஸோ 15, 1000க்கு 15. ரைட். ஸோ எப்படி போக போகுது கிராஃப்? இதான் உங்களோட டோட்டல் காஸ்ட். 0க்கு 1000க்கு எவ்வளவு? 0, 1000க்கு 20,000 மேல வர போகுது. ரைட். ஸோ கிராஃப் எப்படி போக போகுது?
ஸோ அப்போ உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் எங்க வரப்போகுது 500 கிட்ட வரப்போகுது. சரியா? இந்த இருக்கு இப்படி போட்டீங்கன்னா இந்த இருக்கு உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட். இதுதான் உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் எங்க ஓல்டுல. சரி, அதாவது பழைய மாற்றத்துக்கு முன். ஸோ எவ்வளவு வருது 500ம் 11 ரூபாயும் பெற. இது மாற்றத்துக்கு முன். இப்ப மாற்றத்துக்கு பின் பார்த்தோம். ஸோ மாற்றத்துக்கு பின் பார்த்தீங்கன்னா எப்படி வருது ஃபிக்ஸ் காஸ்ட் 4500 வருது சம்வேர் ஹியர். சரியா? அப்ப மாற்றத்துக்கு பின் எப்படி வர இங்க வேற இப்படி போறேன். இது மாற்றத்துக்கு பின் அப்ப ஃபிக்ஸ் காஸ்ட் 1 ன்னு போடுறேன். ஃபிக்ஸ் காஸ்ட் 1. அதே போல மொத்த கிரியத்தை பாத்தீங்கன்னா 0க்கு 4500, 0க்கு 4500 இந்த இருக்குது. அதே போல 14500 வருது மெயின். 15 வந்தது 14500 கீழே வருது. சரியா பிள்ளையர்? ஸோ அதை என்ன செய்வோம் இந்த டோட்டல் காஸ்ட் 1. அதே போல டோட்டல் ரெவென்யூ பாத்தீங்கன்னா 1000க்கு எவ்வளவு இருக்குது, 0க்கு எவ்வளவு இருக்குது டோட்டல் ரெவென்யூ ஒன்றும் இல்லை, nil. ரைட்? 1000 பாத்தீங்கன்னா 20,000 இருக்குது, 0க்கு nil. 1000 பாத்தீங்கன்னா பிள்ளையர் எவ்வளவு வரும்? விற்பனை விலையில மாற்றம் இல்லை, காஸ்ட் மட்டும் மாறுது. எஸ், அதுல மாற்றம் இல்லை. டோட்டல் ரெவென்யூ உங்களுக்கு மாற போறையில. அகைன் சேம் கர்வ். டோட்டல் ரெவென்யூ 1 இதுதான், டோட்டல் ரெவென்யூ நார்மல் இதுதான். ரைட்? ஸோ அப்போ உங்களுக்கு ஆனா என்ன மாறுது பாருங்க, இது பழைய பிரேக் ஈவன் பாயிண்ட், ஓல்டு பிரேக் ஈவன் பாயிண்ட். இப்ப இது இந்த விட்டு 400 விட்டது. அப்ப இதுதான் கூட நியூ பிரேக் ஈவன் பாயிண்ட். மாற்றம் ஒன்று ஏற்பட்டதால உங்களோட லாப நட்டமற்ற புள்ளியும் மாறுது. சரியா பிள்ளை? நியூ பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ அதுக்குரிய புள்ளி எடுத்தீங்கன்னா ஓகே. இது முதலாவது மாற்றம். இரண்டாவது மாற்றம் என்னதை சொல்லுது? மாறும் கிரயத்தில் 10% குறைவு ஏற்படுதான். இப்ப என்ன செய்யறோம்? வேரியபிள் காஸ்ட்ல 10% குறைக்கும். அப்ப மாத்தணும். சரியா? சோ இதை அழிப்போம். இப்படியே இதே கிராஃபுக்கே கிழிப்பா. ரைட்? அப்படின்னா 0 யூனிட்ஸுக்கு இப்ப வேரியபிள் காஸ்ட் மாறுது, ஃபிக்ஸ் காஸ்ட் இதுல மாற்றம் இல்லை. பழைய இதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப நான் பழசு நான் அப்படியே தெரியும் உங்களுக்கு, புதுசா மட்டும் கீழ்வாம் வேரியபிள் காஸ்ட் மாற போகுது. ஸோ ஃபிக்ஸ் காஸ்ட்ல மாற்றம் இல்லை. ஓகே, வேரியபிள் காஸ்ட் மாறுது. இப்ப எவ்வளவாம்? 10% வேரியபிள் காஸ்ட் குறைதான். ஏற்கனவே உங்களோட வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருந்தது? 10 ரூபியா இருந்தது. இப்ப 10% குறையுதுன்னா 9 ரூபியா வருது. சரியோ? அப்ப வேரியபிள் காஸ்ட் 10% ரெடியூஸ் ஆகுது, 9 rupees. அப்ப 9 என்றா 9000. சரியா பிள்ளைகள்? அப்ப 1000 என்றா 14,000. இதான் ஒரே ஒரு சேஞ்ச். இங்க 5,000, 1000, 5,000, 9,000, 4,000, 20,000 வருது. சரியா? சோ இப்ப என்ன போறீங்க? இதுல என்னென்ன மாறம் பெற போகுது? உங்களோட 0 பாயிண்ட்ஸுக்கு எவ்வளவு வருது? முதலாவது ஃபிக்ஸ் காஸ்ட் கிற போறீங்க. ஃபிக்ஸ் காஸ்ட்ல மாற்றம் இல்ல, 5,000. சோ நீங்க போற இதற்கும் 5,000. திஸ் இஸ் யுவர் ஃபிக்ஸ் காஸ்ட். 1000 யூனிட்ஸுக்கு பாருங்க, 0 யூனிட்ஸுக்கு டோட்டல் காஸ்ட் வருவோம். டோட்டல் காஸ்ட் வந்து 5,000. இந்த இதுல இது போற டோட்டல் ரெவென்யூ 1000க்கு எவ்வளவு அடுத்தது வருது? டோட்டல் காஸ்ட் 14,000 வருது. இந்த வருது
right somewhere here, right? Okay, so இதுல இருந்து எடுத்துட்டோம்னா total cost. அடுத்தது 1000 யூனிட்ஸ்க்கு 1000 யூனிட்ஸ்க்கு பாருங்க எவ்வளவு வருது. வேரியபிள் காஸ்ட் டோட்டல் காஸ்ட் 14, 0க்கு 0 ஒரிஜினல் இருந்து போகுது. 1000க்கு 20000 வருது. So 1000க்கு 20000 somewhere here. So இதுதான் உங்களோட total revenue. So பாருங்க எவ்வளவு வருது யூனிட்ஸ் 500ல சரியா வருது. So break even point திருப்பியும் 500 தான் வருது. இதே போலத்தான் என்ன செய்ய போறீங்க ஒவ்வொரு கிராஃபுக்கும். அடுத்தது என்ன ஃபாரின் கிரியம் ஓகே. அடுத்தது விற்பனை விலையில 10% அதிகரிப்பு ஏற்படுது. ஸோ விற்பனை விலை அதிகரிச்சதுன்னா என்ன மாறும் உங்களுக்கு ரெவென்யூ மாறும். அதே போல ஃபைனல் சொல்லப்பட்டிருக்கு விற்பனை அளவுல 10% அதிகரிக்கும். விற்பனை அளவுன்றது 1000 இருந்த விற்பனை அளவு வந்து இப்ப 1100 போகுது. ஸோ அது மாற்றம் அடைகிறதுனால எல்லாமே மாற சான்ஸ் இருக்குது. எல்லாமே ஃபிக்ஸ் காஸ்ட்டை விட்டு மிச்சம் ரெண்டு மொத்த கிரயமும் மாறும், மொத்த வருமான கோடும் மாறக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரிதானே? ஸோ பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் என்ன செய்யுங்க கெட்ட கிராஃபை சரியா? ரைட். ஓகே, ஸோ டியூட்டுக்கு வாங்க. ஹேண்ட் அவுட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நாங்க இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்த நாங்கள் டீப்பா பார்க்கணும் சில விஷயங்கள் சொன்னால் இல்லையா? அதாவது ஓகே, இதோட கேள்வி அதற்கு பாருங்க. வரையறுக்கப்பட்ட லங்கா கம்பெனியானது வெளியில் உள்ள ஒரு நிறுவனமிருந்து கொள்வனவு செய்யக்கூடிய விசேட மூலப்பொருள் ஆக்கக்கூறு ஒன்றினை உபயோகிக்கின்றது. கம்பெனியின் கணக்காண்டின் வருடத்துக்கு 40,000 ஆக்கக்கூறுகள் தேவைப்படும் என மதிப்பீடு செய்துள்ளார். கம்பெனி இவ்வாக்கக்கூறுகளை தானே உற்பத்தி செய்யுமாயின் பின்வரும் கிரியங்கள் ஏற்படும். நேர் மூலப்பொருள், நேர்கூலி, நிலையான மேந்தலை ₹4.45. நிலையான மேந்தலையானது நேர்கூலி மனத்தியல் அடிப்படையில் உறிஞ்சப்படும். இந்த ஆக்கக்கூறினை வெளியிலுள்ள வளங்களிடமிருந்து ₹3.65 விலையில் நாம் கொள்வனவு செய்வதற்கு முடியும். சரியா? இப்படி ஒரு கேஸ் வந்து தந்திருக்கிறோம் உங்களுக்கு. ஸோ அதில் கண்டினியூ பண்ண முடியும். என்ன வேண்டப்படுவது ஆக்கக்கூற்றினை உற்பத்தி செய்வதா அல்லது கொள்வனவு செய்வதா சிறந்தது என கூறட்டான். இந்த ஆக்கக்கூற்றினை உற்பத்தி செய்வதா அல்லது கொள்வனவு செய்வதா சிறந்தது என கூறட்டான். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் பிள்ளைகள், இப்ப நாங்க ஒரு ஆக்கக்கூறை கொள்வனவு செய்ய போறோமா அல்லது உற்பத்தி செய்ய போறோமான்னு நாங்கள் எதை வச்சு தீர்மானிப்போம்? என்கிற மாறும் செலவு அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் தீர்மானிப்போம். அது முக்கியம் எங்களுக்கு. காரணம் இது நாங்க உற்பத்தி கொள்வனவு வரைகளை எங்கிற மாறும் செலவை பாருங்கோ. இங்க எங்களுக்கு மாறும் செலவு எவ்வளவு வருது? நேர்கூலி ₹2.55, நேர் மூலப்பொருள் ₹1.25, 20%. அப்படின்னா எங்களுக்கு மொத்த மாறும் செலவு ₹3.45. வெளியில வாங்கினோம்னா 20% கூடவா இருக்குது. அப்படின்னா 20% நாங்க கூடுதலா வெளியில வாங்கினோம்னா நாங்க எவ்வளவு உற்பத்தி செய்ய போறோம்? 40,000 உற்பத்தி செய்ய 40,000 வாங்க போறோம். வெளியில இருந்து 40,000 ₹8,000 மேலதிகமாக கொடுக்க வேண்டிய இருக்கு. சரிதானே? ஸோ அந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் அதுல கவனிக்க வேணும். ரைட். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஆக்கக்கூறினை உற்பத்தி செய்வதா அல்லது கொள்வனவு செய்வதா சிறந்தது என கூறுக. உங்களது தீர்மானத்தின்படி கம்பெனிக்கு ஏற்படும் வருடாந்த பலாபலன்கள் என்னென்று சொல்லுங்க.
உதாரணமா பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் இங்க எவ்வளவு சேவ் பண்ணுவோம், 8000 ரூபாயை கண்டிப்பா நாங்க சேவ் பண்ணணும்ன்றது எங்களுக்கு விளங்குது. எப்படி மாறும் செலவு ₹3.45, அதாவது நாங்க உற்பத்தி செய்தோம்டா, வெளியில வாங்கினோம்டா ₹3.65. ஓகே, அப்படி என்ன நாங்கள் எவ்வளவு சேவ் பண்ண போறோம், 20% சேவ் பண்ண போறோம். இப்போ 20 cents சேவ் பண்ணோம்னா 20 cents into 40,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னா 8,000. அப்ப 8,000 நாங்க என்ன செய்வோம், சேவ் பண்ணுவோம். சரியோ, ரைட். அப்ப நாங்க என்ன மாதிரி அந்த ஆன்சரை நாங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். இரண்டாவது உற்பத்தி செய்வதா அல்லது கொள்வனவு செய்வதா என்ற தீர்மானம் எடுப்பதில் நிலையான கிரியத்தை கருத்தில் கொள்ளாது மாறும் கிரியத்தினையும் பங்களிப்பினையுமே கருத்தில் கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, நாங்க ஒரு நாளும் ஏன் நாங்கள் நிலையான வேந்திர கருத்தில் எடுக்கிறீங்கன்னா, உற்பத்தி செய்வதா கொள்வனவு செய்வதாண்டா நாங்க ஒரு நாளும் நிலையான கிரியத்தை கருத்தில் எடுக்க தேவையில்லை. நாங்க கருத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன, மாறும் கிரியத்தையும் எங்களுக்கு வரப்போற பங்களிப்பையும் தான் நாங்க பார்க்கலாம். சரியோ, இங்க செல்லிங் பிரைஸ் சொல்லல, விற்பனை விலை சொல்லிருக்கோம், நாங்க பங்களிப்பையும் கணக்கில் எடுத்துருக்கலாம். இங்க அதை பற்றி கதைக்காதால நாங்க மாறும் செலவு எடுக்கிறோம், மாறும் செலவு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 20 cents அங்கேயே எங்களுக்கு சேவ் பண்ணணும் இல்லையா, ரைட்? ஸோ அப்ப நாங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் உற்பத்தி செய்வதா கொள்வனவு செய்வதன் அடிப்படையில மாறும் கிரியத்தையும் அடுத்தது பங்களிப்பையும் தான் பார்க்கணுமே தவிர நிலையான செலவுகளை கருத்தில் எடுக்க தேவை, ரைட்? தொழிற்சாலை முழுமையான அளவில் இயங்கவில்லை, அதாவது முழுமையான இயலளவில் இயங்கவில்லை. எனவே தற்போதைய இயலளவை பயன்படுத்திய உற்பத்தி பொருளின் ஆக்கக்கூறினை உற்பத்தி செய்ய முடியுமாக இருக்க வேண்டும். மேலதிக நிலையான கிரயம் எதுவும் ஏற்படாது. என்ன பிரச்சனை, நாங்கள் இந்த ப்ராடக்டை செய்யறதால எங்களுக்கு அடிஷனலா வேற எதுவும் மேலதிக நிலையான கிரயம் ஏற்பட போதா, இல்லை. ஸோ அப்ப அடிஷனலா நாங்கள் நிலையான கிரயம் பிக்ஸ் காஸ்ட் ஏற்படுறதுக்கு இங்க சான்ஸ் இல்லை. ஏற்கனவே உற்பத்தி செய்து கொண்டிருக்கிற ஒரு பொருளை தான் இப்ப நாங்கள் வெளியில வாங்க விரும்புறோம். ஸோ அப்பதான் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எங்களுக்கு அப்ப நாங்கள் பிக்ஸ் காஸ்ட்டை கம்பேர் பண்ணணுமா, இல்லை, பிக்ஸ் காஸ்ட் நீங்க செய்யலையே ஏற்படத்தான் போகுது. அப்ப நீங்க கண்டிப்பா இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். எங்களோட வேரியபிள் காஸ்ட் மாறும் கிரயத்தையும் பங்களிப்பையும் தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். வெளியில இருந்து வாங்கிக்கல, வெளியில இருந்து வாங்க 3.65, எங்களுக்கு 3.45. ஸோ கண்டிப்பா நாங்கள் 20 cents சேவ் பண்றோம். சரியா, அப்படி ஏன்னா நீங்க இந்த பொருளை நிப்பாட்டினாலும் உங்களுக்கு நிலையான மேந்தில என்ன செய்ய போகுது, கண்டினியூ பண்ணத்தான் போகுது. அப்ப நிலையான மேந்திலையை நாங்கள் கருத்தில் எடுக்கிறாது. அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் நாங்கள். ஓகே, தீர்மானம் எடுக்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய வேறு காரணங்களை பார்த்தீங்கன்னா, ஆக்கக்கூறின் தரம், அந்த ப்ராடக்டின் குவாலிட்டியே நாங்கள் பார்க்கணும். குவாலிட்டியும் அதுல தாக்கம் செலுத்தும் இல்லையா. குவாலிட்டி சரியில்லைன்னா நாங்கள் என்ன செய்யறாது, அந்த ப்ராடக்டை என்னதான் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒன்றுமே செய்யலாம். சரியா, குவாலிட்டியை நாங்கள் பார்க்கணும், ரைட்? தரம், ஆக்கக்கூறின் தரம், அதாவது வெளியிலிருந்து கொள்வனவு செய்யும் பொருளின் தரத்தை விட உற்பத்தி செய்து பெற்றுக்கொண்ட பொருளின் தரம் மேம்பட்டதாக இருக்க வேண்டும். அதுவும் ஒரு ரீசன், தெரியும், ரைட்? எப்பயுமே நாங்கள் ஒரு உற்பத்தியை செய்யல, நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் தான் குவாலிட்டியை உற்பத்தி செய்யணுமே தவிர பிள்ளைகள் மெட்டவண்ட ப்ராடக்ட் எங்களோட குவாலிட்டியா இருக்குன்னு செய்தோம்னா நாங்கள் ப்ரொடக்ஷனை செய்யலாம், மேனுஃபேக்சரிங் செய்யலாம். அது பிள்ளையான பிஸ்னஸ். சரியோ, எப்பயுமே எங்கட தான் பெஸ்ட் தான் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்போ நாங்கள் அந்த லெவலில் பார்க்கலாம், நாங்கள் என்ன நினைப்போம், என்னோட அவன்கிட்ட கொஸ்ட் கூட இருக்கு, ஸோ நான் பெட்டரா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போனாமலே யோசிப்பேன். மாறாக நாங்கள் யோசிக்கக்கூடாது, என்னோட குவாலிட்டியா செய்யறான் உள்ளதால தான் காஸ்ட் கூட செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க உங்கள நம்பிக்கை வச்சிருக்கணும், நான் செய்யற ப்ராடக்ட் பெஸ்ட், நான் செய்யற ப்ராடக்ட் பெஸ்ட்னா தானே இப்ப நான் பொருளை விற்கலாம். நான் குவாலிட்டியை குறைய வச்சுக்கொண்டு காஸ்டையும் குறைச்சிக்கொண்டு நான் பிஸ்னஸ் செய்யறேன்னா என்ன ப்ராடக்ட் லாங் டேர்ம்ல நான் ஒரு எந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாம போகும். ஸோ அதெல்லாம் சொல்ல வரேன். எப்பயுமே நாங்கள் செய்ய போற பொருள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்க விட விலை குறைவா, எப்பயுமே எந்த ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் என்ன நினைப்பான், குறைஞ்ச விலையில தரமான பொருளை குறைக்கணும்னு தான் நினைப்பான். குறைஞ்ச விலையில தரம் குறைந்த பொருளை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டான். ஆனா ஒரு காரணம் என்ன, நாங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, எங்களோட காஸ்ட் குறைஞ்சாலும் எங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, அவனோட ஒப்படைக்கின்றதை நாங்க பார்க்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். சரியா, அடுத்தது விநியோகஸ்தரின் நம்பகத்தன்மை. அடுத்து அவனை சும்மா சொல்லுவான் சில இதுல, ஓகே பிள்ளை எப்படி பாருங்க, நாங்க ₹3 இப்ப மாறி யோசிங்க, எங்களுக்கு ₹3.65 வருது வேரியபிள் காஸ்ட், அவன் தாரணங்களுக்கு ₹3.45 சொல்றான். அப்ப 20 cents எங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா கண்ணை முடிட்டு நாங்கள் ப்ரொடக்ஷனை நிப்பாட்டி போட்டு அவனோட ப்ராடக்டை வாங்கலாமோ? இல்ல. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க கண்டிப்பா என்னதை பார்க்கணும், அவனோட குவாலிட்டியை நாங்க செக் பண்ணி பார்க்கலாம்.
குவாலிட்டி அங்கே குறைஞ்சதால நாங்கள் என்ன செய்யலாது அந்த ப்ராடக்டை 3.45 வாங்கினோம்னா நாங்கள் பல விஷயத்தை இழக்க வேண்டி ஏற்படும் இல்லையா. எங்கட இனி திருப்பி இந்த பொருளை வித்து போட்டு எங்கட பிராண்ட் நேம் அடிச்சு இந்த பொருளை வித்து போட்டு திருப்பி எந்த குவாலிட்டிக்கு தச்சு அப்படியே எந்த குவாலிட்டிக்கு மாத்தினா கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க. கஸ்டமர்ஸ்ன்றது நாங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியாங்க இல்லை ரைட். ஸோ ஒரு பிள்ளை கண்டுபிடிச்சாருன்னா திருப்பி அவனை நாங்கள் மாற்றி எடுக்கிறதுக்கு பயங்கர காலம் எடுக்கும் சரிதானே. ஸோ எப்பயுமே பிசினஸ் பண்ணிக்கல தன் ஓன் ப்ராடக்ட் வந்து அவன் செய்ய விரும்புவான். அப்படியே அவன் வெளியே வாங்கினாலும் ஃபீசிபிலிட்டி கணக்கு செய்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவனுக்கு சாட்டிஸ்ஃபை தான் உங்களோட மெட்டீரியல்ஸை வாங்குவான் அல்லது செய்ய மாட்டான். ஏன் பிள்ளைகள் உதாரணமா ஒரு ஆள்கிட்ட தான் ஒரு மெட்டீரியலை வாங்கினான்டா அந்த மெட்டீரியலை இன்னொரு வாங்கவே விரும்ப மாட்டாங்க. உதாரணமா ஒரு கடையில் ஒரு ஆள் வெங்காயம் இறக்குறாரு பிள்ளைகள் அவர் வெங்காயம் தான் வித்து கொண்டு இருக்காருண்டா அவற்றை வெங்காயத்தை விட்டு இன்னொருத்தர் வெங்காயம் குறைவான விலைக்கு தாரான்டா அவன் அவசரப்பட்டு வாங்க மாட்டான் என்று சொல்லுவான். ஏன்னா அந்த ஏற்கனவே வாங்குறவன்ட்டு அவனோட நம்பிக்கை இருக்கும் அவன் ஹை குவாலிட்டியா தருவான் நம்பிக்கை இருக்குமெண்டா அந்த ட்ரஸ்ட்வர்த்திய ஓவர் கம் பண்ணி என்ன செய்ய மாட்டார் இன்னொருத்தண்ட குறைஞ்ச விலைக்கு வாங்க மாட்டார். இன்கேஸ் இவர் வாங்கலாம் அது வேற பிரச்சனை. ஆனா இவர் வாங்குறேன்னு தெரிஞ்சா அவன் திருப்பி இவருக்கு ப்ராடக்டை கொடுக்காம மாட்டாருண்டா இவற்றை புதால்கிட்ட வாங்குற ப்ராடக்ட் இவற்றை குவாலிட்டி குறைஞ்சதுண்டா இன்னொருத்தர் வந்து இவர்கிட்ட ப்ராடக்டை வாங்க மாட்டார். அதான் சரியா பிள்ளை. ஸோ இது விநியோகஸ்தரின் நம்பகத்தன்மை. விநியோகஸ்தரின் நம்பகத்தன்மையை பார்க்கல கண்டிப்பா நாங்கள் அவட்ட குவாலிட்டியை நாங்கள் அதாவது குவாலிட்டின்னு சொல்றது அவட்ட அந்த ப்ராடக்ட்ல குவாலிட்டியை நாங்கள் செக் பண்ணத்தான். அதான் அதுல சொல்லப்பட்ட கொஸ்டின். இன்னொரு கேள்வி தரப்பட்டிருக்கு. ஒரு பாடசாலையில் பழைய மாணவர்கள் வருடாந்த ஒன்று கூடலை நடாத்துவதற்கு திட்டமிடுகின்றனர். இந்நிகழ்ச்சிக்கான திட்டமிடும் குழு பின்வரும் வருமானம் செலவு விவரங்களை மதிப்பிட்டுள்ளது. வருமானம் 500 பேர் வரை கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு அனுமதி பத்திரத்தின் விலை 900 ரூபாய். செல்லிங் பிரைஸ் ஓகே. மாறும் கிரியங்கள் தந்திருக்கு. பங்கு பெற்றும் ஒருவருக்கு ரூபாய், உணவும் குடிபானங்களும் 400 ரூபாய், நினைவு மலர் 50 ரூபாய், நன்கொடைகள் 180 ரூபாய். மொத்தமா மாறும் கிரியம் எவ்வளவு வருது 600 ரூபாய் வருது. அடுத்தது நிலையான கிரியங்கள் தந்திருக்கு. பிக்ஸ் காஸ்ட் மண்டப வாடகை 10,000, இசை நிகழ்ச்சிக்கு குழுக்கு 8,000, பிரசித்தப்படுத்த பப்ளிசிட்டி செய்திருக்கிறோம் 4,000, அலங்காரம் செய்யறதுக்கு 2,000, ஒளி அமைப்புக்கு 1,000, ஏனைய செலவுகளுக்கு 5,000 தேவைப்படுவது. பங்கு பெற்றும் ஒருவருக்கான பங்களிப்பினை கணித்தல். சமப்பாட்டு புள்ளியை ஆள் எண்ணிக்கையில் சரியா கணிக்க. பாதுகாப்பு எல்லையினை ஆள் எண்ணிக்கையில் கணிக்க. 500 பேர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவர் என கருதி எல்லை கிரியமல் அமைப்பை அடிப்படையாக கொண்டு வருமான கூற்றினை தயாரிக்க. வருடாந்த ஒன்று கூடலுக்கான சமப்பாட்டு வரைவினை வரைந்து பின் வருவனவற்றை அடிப்படையாக கொண்டு வருமான கூற்றினை தயாரிக்க. சமப்பாட்டு புள்ளி, பாதுகாப்பு எல்லை, 500 பேர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவர்களாயின் தேறிய லாபம். ரைட். ஓகே, இவ்வளவு விஷயமும் கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி பங்கு பெற்றும் ஒருவருக்கான பங்களிப்பினை கணிக்க சொல்லியிருக்கு. சோ பங்களிப்பை கணிக்க சொன்னா உங்களுக்கு தெரியும் பங்களிப்பு சமன் என்ன பிள்ளைகள்? விற்பனை விலை சய மாறும் கிரியம் இல்லையா? ரைட். ஓகே. சோ விற்பனை விலை சய மாறும் கிரியம் என்றா விற்பனை விலை இதுதான் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி. 900. உங்களோட மாறும் கிரியம் உங்களோட வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருக்கு பிள்ளைகள்? 600 கிளியரா சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே உங்களோட பங்களிப்பு எவ்வளவு? 300 ரூபாய். இதுதான் கேட்ட முதலாவது கேள்வி.
இரண்டாவது கேள்வி கவனிங்க, என்ன கேட்டிருக்கு? சமப்பாட்டு புள்ளியை ஆள் எண்ணிக்கையில திரட்டாம். சோ சமப்பாட்டு புள்ளின்னு சொல்றது பிரேக் ஈவன் பாயிண்ட். இது ஏற்கனவே படிச்சாங்க. சமப்பாட்டு புள்ளிகளுடைய சமன்பாடு என்ன? நிலையான கிரயத்தின் கீழ் அலகொன்றிற்கான பங்களிப்பு. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் சமன் உங்களோட ஃபிக்ஸ் காஸ்ட் கண்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அலகொன்றுக்கான பங்களிப்பால் என்ன செய்ய போறீங்க? பிரிக்க போறீங்க. ஸோ உங்களோட ஃபிக்ஸ் காஸ்டோட இந்த கணக்குல ரெட்டாவே தந்திருக்கணும் பாருங்க. எவ்வளவு சொல்லியிருக்கிறோம் ஃபிக்ஸ் காஸ்ட்? 30,000 இல்லையா? ரைட். ஃபிக்ஸ் காஸ்ட் சொல்லியிருக்கிறோம் 30,000. கண்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் இந்த கண்டு வச்சிருக்கிறீங்க 300. ஸோ பிரிச்சிங்கன்னா 100 என்ன? 100 பேர் இல்லையா? எத்தனை பேர் வேணும்ன்றதா நீங்க ட்ரிப்புக்கு தான் போயிடும். அப்ப 100 பேர் தான் உங்களுடைய என்ன? பிரேக் ஈவன் பாயிண்ட். சமப்பாட்டு புள்ளியை ரூபாவில் தருக. சமப்பாட்டு புள்ளியை ரூபாவில் தருக. சமப்பாட்டு புள்ளியை ரூபாவில் தர சொன்னா 100 ரூபாய். எவ்வளவா உங்களோட நீங்க அவைகிட்ட வாங்குற காசு எவ்வளவு? 900. ஸோ இதுதான் சமப்பாட்டு புள்ளியை நீங்க என்னத்துல கொடுக்குறீங்க? ரூபாவில் சொல்றீங்க, ருபீஸ். ஓகே. அடுத்த கேள்வி, பாதுகாப்பு எல்லையினை ஆள் எண்ணிக்கையில் தருக. ஸோ பாதுகாப்பு எல்லை ஆள் எண்ணிக்கையில கேட்கிறோம். ஸோ எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு எல்லை. பாதுகாப்பு எல்லை சமன் என்ன? பிள்ளைகள் ஏற்கனவே படிச்சாங்க. எதிர்பார்க்கப்பட்ட விற்பனை சமப்பாட்டு புள்ளி விற்பனை. எதிர்பார்க்கப்பட்ட விற்பனை விலை இங்கே எவ்வளவு? எவ்வளவு எதிர்பார்க்கிறோம்? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறோம் பிள்ளைய? 500 பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணிடும் இல்லையோ? அதுதான் எனக்கு எதிர்பார்க்கப்பட்ட விற்பனை. ஆனா சமப்பாட்டு புள்ளி எவ்வளவு வருது? 4. ஆகவே 400 பேர். இதுதான் என்ன? உங்களோட பாதுகாப்பு எல்லை. இந்த பாதுகாப்பு எல்லைய பெறுமதியில கேட்டா என்ன சொல்லுவீங்க? 400 தர 900 ரூபாய் ஒரு ஆள்கிட்ட வாங்குற காசு. ரைட். அதான் கூட பாதுகாப்பு எல்லையில வேல்யூ. அடுத்தது, 500 பேர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர் என கருதி எல்லை கிரையவிடல் அமைப்பை அடிப்படையாக கொண்டு வருமான கூற்றினை தயாரிக்க. சரி, இப்ப நாங்க அடுத்தது செய்வோம். 500 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போயிருந்தோம் நிச்சயம் வேண்டாம். அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு என்ன செய்வோம்? உங்களோட வருமான கூற்றை கேட்டுக்கிறோம். ஸோ வருமான கூற்றை கேட்டா முதலாவது இங்க என்ன வரப்போகுது? விற்பனை வராது. ஓகே, விற்பனை போடுவோம். ஆனா எங்களுக்கு தெரியணும் இங்க எத்தனை பேராம்? 500 பேர் வரையினமா 900. மாறும் கிரியம். ஸோ மாறும் கிரியத்தை எடுத்தீங்களா? என்னென்ன இருக்குது எங்களுக்கு தனித்தனி வடிவாக காட்டுங்கோ. முதலாவது என்ன இருக்குது? உணவும் குடிபானமும் இருக்குது. மாறும் கிரியத்துல உணவும் குடிபானமும் 400 தர 900. அடுத்தது நினைவு மலர் இருக்குது 50 தர 900. அடுத்தது நன்கொடை இருக்குது 150 தர 900. நன்கொடை இருக்குது 150 தர 900. நிலையான கிரயம் இருக்குது பாருங்க. நிலையான கிரயத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு டிரெக்டாவே நாங்க எடுக்கலாம். நிலையான கிரயம் எவ்வளவு இருக்குது? 30,000 இருக்கு. ரைட். சோ இதை பெருக்கி எடுங்க. ஒன்றையும் பெருக்கி எடுத்தீங்க வேண்டாம். 400 தர 9 9 4 36 0 0 9 45 45,000 0 0 0 95 45 135,000. சரியா? ஓகே. சோ எத்தனை பேர் எல்லாம் 900 பேருக்கு வச்சிருக்கேன். 500 பெருக்க வேணும். காரணம் எத்தனை பேர் என்றதான் பார்க்க வேணுமா? சோ 25,000 405 0 0 0 0 20 2 லட்சம். இது 25 185 75 75,000. ஆகவே 3 லட்சம் ரூபாய் வருது. ரைட். சோ 3 லட்சத்தை கழிச்சிங்கன்னா உங்களோட பங்களிப்பு வரும் 509 4,50,000. கழிச்சிங்கன்னா 1,50,000 உங்களோட பங்களிப்பு. அது 50,000 கழிச்சிங்கன்னா 30,000 கழிச்சிங்கன்னா 1,20,000 உங்களோட லாபம்.
அதாவது 500 பேர் இந்த சுற்றுலாவுக்கு வருவினம் என்றால் உங்களுக்கு கிடைக்க போற லாபம் அளவு 1,20,000. ரைட். அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறோம். வருடாந்த ஒன்று கூடலுக்கான சமப்பாட்டு புள்ளியினை வரைந்து சரியோ அல்லது பெறும் அல்லது பிள்ளைகள் இந்த ஆன்சர் நாங்கள் வேற என்ன மாதிரி எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம்டா டார்கெட் ப்ராஃபிட் அடிப்படையாக வச்சுக்கொண்டு எடுக்கலாம். சரியா? இப்ப உதாரணமா பாருங்க, இதே இதில் நான் இன்னொரு விதமா செய்து காட்டுறேன். எங்களுக்கு தேவை ஆட்களின் எண்ணிக்கை. சரியா? எங்களுக்கு தெரியும் நிலையான கிரயம் தெரியும், பிளஸ் ப்ராஃபிட் வேணும், லாபம் வேணும். இத கன்ட்ரிபியூஷன் பெர் யூனிட், அதாவது உலகக்கான பங்களிப்பாளர் கிடைச்சவன்டா எங்களுக்கு எத்தனை ஆட்கள் வேணும்ன்றது வேறு. சரியோ? இதே கேள்வி நான் எப்படி செய்யறேன்டா மாத்தி செய்யறேன் பாருங்க. ரைட். ஸோ இதே மாத்தி செய்கிறேன். எப்படி வேணும்னா எங்களுக்கு ஆட்களின் எண்ணிக்கை தெரியும், எவ்வளவு 500 பேர் தெரியும். ஆட்களின் எண்ணிக்கை தெரியும் 500 பேர். ரைட். ஈக்குவல் நிலையான கிரயம் தெரியும் 30,000 பிளஸ் எங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் தான் இப்ப வேணும். சரி, இத்தனை பேர் வந்தா எத்தனை ப்ராஃபிட் கிடைக்கும், இவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சா எத்தனை பேர் வரணும். ஓகே. இதற்கு கன்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் தெரியும், எங்களுக்கு எவ்வளவு கன்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் தெரியும், ஏற்கனவே 300. கன்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் தெரியும் எங்களுக்கு 300. 900 600 கழிச்சிட்டாங்க இல்லையா? விற்பனை விலை 900, வேரியபிள் காஸ்ட் 600 கழிச்சிங்கன்னா 300, 900 600 300 கன்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். ஸோ இப்போ இதை சுருக்கி பாருங்க பிள்ளைங்க, எவ்வளோ வேணுமெண்டு இதை எஞ்சால கொண்டீங்கன்னா 3 15 4 0. ரைட். 30,000 சமன் எக்ஸ். தேர்ஃபோர் எக்ஸ் எவ்வளவு 1,20,000. 1,20,000 தான் உங்களோட எக்ஸ். எக்ஸ் தான் உங்களோட ப்ராஃபிட். 1,20,000 லாபம் நீங்க உழைச்சிங்களா, எத்தனை பேர் வரணும் ஒரு ட்ரிப்புக்கு? 500 பேர் வரணும். அப்போ மாறி கேட்டா 500 பேர் வந்தா எவ்வளவு லாபம் வரும்? 1,20,000. அதான் நாங்கள் இப்படி கடனாங்க. உங்களுக்கு கஷ்டமெண்டா இதுலயும் காணலாம், இதுலயும் காணலாம். சரியா? டார்கெட் ப்ராஃபிட். அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்கு, என்ன வருடாந்த ஒன்று குடங்களுக்கு சமப்பாட்டு வரைவினை வரைந்து பின்வருவனவற்றை சரியோ, அதாவது நாங்கள் என்ன கிராஃபை நீங்க வரையலாம், ஏற்கனவே மேலே கணிக்கப்பட்டவைகள் சமப்பாட்டு புள்ளி, பாதுகாப்பு எல்லை, 500 பேர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் தேறிய லாபம் போன்றவற்றை காட்டுட்டான். சரியோ? அப்ப நாங்க என்ன செய்வோம், முதலாவது இங்க ஒரு கிராஃபை கீறுவோம், கீறி போட்டு அதை வச்சுக்கொண்டு டிசிஷனை நாங்க சொல்லுவோம். சரியா? ரைட். ஸோ உங்களுக்கு 500 பேர் வேணும். இஞ்சால எங்களுக்கு வருமானங்களும் நாங்கள் நோட் பண்ணணும். வருமானங்களும் மொத்தம் எவ்வளவு வருது எங்களுக்கு? 450,000 வந்தது இல்லையா? 500 தர 900, அதான் எங்களுக்கு கூடினது. ரைட். ஸோ 500 பேர் 0 100 200 300 400 500. இது எக்ஸ், இது உங்களோட y. அடுத்தது 0 உங்களோட மேக்ஸிமம் 450,000 வருது இல்லையா? 500 தானே 900, நாங்கள் 5 லட்சம் மட்டும் போடுவோம். 50 போடுவோம். சரியா? 50ன்னா 20 வேணும். ஓகே. 50 100 150 200 250 300 350 400 450 500. ரைட். ஸோ இங்கால வருமானங்கள், இது உங்களோட உற்பத்தி அலகுகள். ஓகே. ரைட். ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா முதலாவது எங்களுக்கு நாங்கள் ஒரு டிசிஷன் எடுப்போம்.
பாருங்க பிள்ளைகள் 500 பேர், அதாவது 0க்கும் 500க்கும் எடுக்கணுமா, அவ்வளவு விஷயம். ஏற்கனவே நாங்க போட்டுனாங்க செயற்பாட்டு மட்டம், அந்த அடிப்படையில செய்வோம். வேணுமெண்டா செயற்பாட்டு மட்டத்தை போடலாம். 500 பேருக்கும் 0க்கும் போட்டு பார்த்தா ஓகே பார்ப்போம். ஸோ முதலாவது பார்ப்போம். எங்களுக்கு 500 பேர் வரைக்கும் எங்களுக்கு ஏற்பட போற நிலையான செலவு எவ்வளவு? 3 லட்சம், சாரி 30,000. ஸோ 30,000ன்றது இந்த இதுக்குள்ள இங்கே வரப்போகுது இல்லையா? ஸோ 25, ஸோ 30, ஓகே. இந்த இருக்குது 0க்கும் சரியோ. நீங்க அதாவது சார்ட் போட்டீங்கன்னா பிள்ளைகள், சார்ட் ஒன்றை போட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கு. செயற்பாட்டு மட்டம் 0. அடுத்தது எவ்வளவு எடுக்க போறீங்க? 500 பேர் சரியோ. ஃபிக்ஸ் காஸ்ட்டை பாருங்க. ஃபிக்ஸ் காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 30,000 கண்டிப்பா ஏற்படும். வேரியபிள் காஸ்ட் இதுக்கு ஏற்படாது. டோட்டல் காஸ்ட் 30,000 ஏற்பட்டே தீரும். ஆகவே ரெவென்யூ ஒன்றும் இல்லை. 500 யூனிட்ஸுக்கு பாருங்க. 500 யூனிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் காஸ்ட் கண்டிப்பா வரும் சரியோ. 500 யூனிட்ஸுக்கு மேற்பட்ட வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? அப்போ அதை கண்டனீங்க எவ்வளவு வந்தது உங்களுக்கு? வேரியபிள் காஸ்ட் டோட்டல் 300,000 வந்துச்சு சரியோ. ஒவ்வொரு டைம் பெருக்கி எடுத்துனீங்க. ஸோ ஆகவே டோட்டல் காஸ்ட் 3,30,000. ரெவென்யூ எவ்வளவு வந்தது? அப்போ அதையும் பெருக்கி எடுத்து நான் ப்ராஃபிட்டை பெருக்கிறேன், ரெவென்யூ பெருக்கிறேன். ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 450,000. எப்படி? 500 தர 900, இதுதான் கூட ரெவென்யூ. ப்ராஃபிட் தான் எவ்வளவு வந்தது பிள்ளைகள்? நீங்க எல்லாம் கழிச்சு கடைசியா நினைக்கிறேன் 120,000 எடுத்தாங்க இல்லையா? ரைட். ஸோ ரெவென்யூ 450,000. இதுக்கு தான் நாங்கள் இப்போ கிராஃபுக்கு. ஸோ 0க்கு 30, 500க்கும் 30. ஸோ பரவலாக போகிற பிரச்சனை இல்லை. 30. வேரியபிள் காஸ்ட் பாருங்க எவ்வளவு வருது? வேரியபிள் காஸ்ட் வேரியபிள் டோட்டல் காஸ்ட் வருவோம். டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 0க்கு 30,000. இந்த இதுல ஸ்டார்ட் பண்ண போகுது. அடுத்தது 500க்கு 330,000. 500க்கு 330,000. அப்போ 300, 320, 330 இதுக்குள்ள இங்கே வர போறேன் சரியா பிள்ளையா? ரைட். ஸோ இந்த கிராஃபை கனெக்ட் பண்ணுங்க. இது உங்களோட டோட்டல் காஸ்ட். அடுத்தது ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 0க்கு ஒன்றும் இல்லை. அகெயின் 0. பட் 500க்கு 450,000. ஸோ 450,000 இந்த இருக்கு. ஸோ இதுக்கு நேர வர போகுது. ஸோ 450,000 and 450,000 total revenue, மொத்த வருமானம் சரியோ. மொத்த வருமானம். இப்ப பாருங்க உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் எது? இந்த இருக்கு. ஸோ பிரேக் ஈவன் எது கிட்ட வருது? ஆல்மோஸ்ட் 100,000 கிட்ட வருது. ரைட். ஸோ இல்லைங்கன்னா இந்த இருக்கு பிரேக் ஈவன் இப்படி வருது உங்களுக்கு. ரைட். ஸோ இந்த கிராஃப்ல நான் நினைக்கிறேன் இது இப்படியா வந்திருக்கும் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் எக்ஸாக்டா நீங்க கீறினீங்கன்னா உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து சரியா 100 பேர் வேற வேணும் இல்லையா? நீங்க கிராஃப்ல கீருங்கோ சரியா 100 பேர் வேணும். நாங்கள் ஏற்கனவே கணிப்பிட்டு நாங்கள் 100 இல்லையா? ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் மாறாது சரியா. இது கிட்ட வந்திருக்கோம். ரைட். ஸோ இட் மீன்ஸ் எங்க கிராஃப்ல இந்த பிள்ளை இருக்கலாம் சரியா. இது கிட்ட வந்திருக்கணுமா? அந்த தான் அது சரி. ரைட். ஓகே. ரைட். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்ப நீங்க என்ன செய்யலாம்? இதே கிராஃபை வச்சு கொண்டு கேட்டீங்கன்னா பாதுகாப்பு எல்லை. ஸோ பாதுகாப்பு எல்லைன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் 500 பேர் என்ன அப்போ பார்த்துனாங்க இந்த இருக்கு. ஸோ இந்த கேப் இவ்வளவுமே கூட பாதுகாப்பு எல்லை, மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவோம். இந்த 100 கிட்ட இதுக்குள்ள நீ வட்டி இருந்துச்சேன்டா சரியா. இந்த கிராஃப் வந்து உண்மையா வட்டி இருக்க வேணும். இதுல வட்டி இருக்கும். இப்படி வட்டி இருக்குமெண்டா சரி, எங்களுக்கு சான்ஸே இல்லை அப்படி வெட்டுறதுக்கு. சாரி இங்க இல்லை, இதுல வட்டி இருக்கும். Okay, right. Okay. ஓகே. நீங்க கிராஃபை வடிவா இல்லையா நீங்க இதுல ஹீருங்க இருக்கா என்னத்துல கிராஃப் பேப்பர்ல ஹீருங்கோ உங்களுக்கு சரியா வரும் சரியா. ஸோ இதுல நாங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி கிடக்குது. ஆனால் அது பிழை அப்படி செய்யறது நாங்கள் பிழை. 0க்கு 50, இதுக்கு 330 எல்லாம் வந்தது இல்லையா. ஸோ 330 எல்லாம் இதுல வரும். 500க்கு 330.
330,000. எஸ். அடுத்தது 450 வருது, இதுல வருது. 100 பிளேயர் பாருங்க, இதுக்குள்ள வெட்டுவோம். இப்படி வெட்டினா ஓகே. ஸோ ஒரு அவரேஜ் ஆகிடும் உங்களுக்கு சரியா. ஸோ இப்போ பாருங்க எங்களுக்கு ஓரளவுக்கு இங்கே 100க்கு வெட்டுறது கொண்டு வந்துட்டோம் சரியா. ரைட். அப்படி என்றா எங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் 100 இருக்குது சரியோ. அப்போ இவ்வளவு என்ன எங்களோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, பாதுகாப்பு இல்லை. காரணம் ஏற்கனவே சொன்ன நான், பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற 500 எண்ணங்கள், ஆனா எங்கள்கிட்ட இங்க பிரேக் ஈவன் 100 எண்ணங்கள். அப்படி என்னது மிச்சம் முழுக்க 400 என்ன எங்களோட பாதுகாப்பு இல்லை, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அடுத்ததுல கேட்கப்பட்ட கேள்வி பாருங்க, 500 பேர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவார்கள் எனின் தேறிய லாபம் எவ்வளவு என்று கேட்டிருக்கிறேன். எங்களோட லாபம் இங்க எவ்வளவு இருக்கும் என்று கேட்கிறேன். ஸோ லாபம் நாங்கள் எப்படி காணலாம் பிள்ளைகள்? சிம்பிளா சொல்லலாம், இதுக்கு இந்தியாவில் இதெல்லாமே எங்களோட ப்ராஃபிட்டபிள் ஏரியா, இவ்வளவு தான் கண்டிப்பா லாபம் இருக்க போகுது. காரணம் இது டோட்டல் காஸ்ட், இது டோட்டல் ரெவென்யூ. டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் யுவர் ப்ராஃபிட் சரியா. இவ்வளவு உங்களுக்கு என்ன இருக்கும்? ப்ராஃபிட்டபிள் ஏரியாவா இருக்கும். இது உங்களுக்கு லாஸபிள் ஏரியாவா இருக்கும். கண்டிப்பா இதான் உங்களோட ப்ராஃபிட்டபிள் ஏரியா, அதைத்தான் காட்ட சொல்லுது சரியா. என்ன ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுல, இல்ல கேட்கப்பட்டதுல நாங்கள் செய்திருக்கிறோம் போல கேளாகும். எஸ், கேட்கப்பட்டிருக்கு. 400 பேர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றினால், 400 பேர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றினால் மேலே 5 கணிக்கப்பட்ட லாபத்தின் மீதான தாக்கத்தை கணிக்க சரியோ. 400 பேர் நிகழ்ச்சியில பங்கு பெற்றினால் மேலே 5 கணிக்கப்பட்ட லாபத்தின் தாக்கத்தை கணிக்கட்டான் சரியோ. சோ என்னடா பிள்ளைகள், ஏற்கனவே நாங்க பார்த்துனாங்க என்ன, 500 பேர் நிகழ்ச்சியில பங்கு பெற்றினா எங்களுக்கு எவ்வளவு லாபம் வருது? 1,20,000 ரைட். ஞாபகப்படுத்தி பாருங்க, 500 பேர் பங்கு பெற்றினா இப்படித்தானே கண்டாங்க. 2 விதமாகவும் காணலாம். ஆட்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்கு சரியா. ஆட்களின் எண்ணிக்கை 2 விதமா காணலாம். நீங்கள் சாட்டை கொண்டு காணலாம், அல்லது 500 பேர் நிகழ்ச்சியில பங்கு பெற்றினா உங்களோட பிக்ஸ் காஸ்ட் எவ்வளவு? 30,000 சக எக்ஸ் ஓவர் 300. இதை சுருக்க உங்களுக்கு எவ்வளவு வந்தது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் 120,000 வந்து. இப்ப 400 பேர் பங்கு பெற்றினா என்ன மாதிரி என்ன கேட்டிருக்கு? ஒரு லாபத்துல என்ன மாற்றம் ஏற்படும் என்று கேட்டிருக்கு. என்ன செய்யலாம்? குறுக்க பெருக்குவோம். So 400 into 300 equals 30,000 plus x. Therefore 120,000 minus 30,000, 90,000 equal x என்று வரப்போகுது சரியோ. எவ்வளவு வரப்போகுது? 90,000 equal x சரியா. அப்படி என்றா பாருங்க, 500 பேர் 400 பேர் 500 பேர் கண்டா உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு வருது? 120,000. 400 பேர் வந்தா உங்களோட ப்ராஃபிட் 90,000. இதுதான் அந்த மீனிங். ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். கேட்ட கேள்வியை கவனிங்கோ. 400 பேர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றினால் மேலே 5 கணிக்கப்பட்ட லாபத்தின் மீதான தாக்கம். லாபம் என்ன செய்ய போகுது? 100 பேர் குறையதால எங்களுக்கு லாபமும் 30,000 குறைய போகுது. அந்த 30,000 குறைகிற ரீசன் என்ன? அதாவது லாபம் வந்து 30,000 ரூபாயில குறைய போகுது. என்ன ரீசன்? அங்க எங்களுக்கு 100 பேர் குறையும். ஆட்கள் நீங்க குறைஞ்சா கண்டிப்பா லாபமும் எங்களுக்கு இங்க குறையும். ஏன்னா ட்ரிப்புக்கு வர போற ஆட்கள் குறைவினம், அதால எங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டும் குறையும் சரியா. ஓகே. ஸோ இதுதான் அதில் கேட்கப்பட்ட கேள்வி. ரைட். அடுத்தது நாங்கள் ஒருக்கா திருப்பி ஒருக்கா சும்மா டிஸ்கஸ் பண்ணி போட்டு நாங்கள் நிப்பாட்டலாம். ஏற்கனவே நாங்கள் இதை லாஸ்ட் கிளாஸ் பார்த்த விஷயங்கள் இல்லையா. ஒரு உற்பத்தி பொருளொன்றை நாங்கள் உற்பத்தியில கைவிடுதலா தொடர்பாக தீர்மானம் எடுக்கிறது இல்லையா. ஸோ ஏற்கனவே ஒன்று பார்த்தாங்க பிள்ளைகள், நாங்கள் உற்பத்தி செய்யறதா கொள்வனவு செய்யறதான்னு நாங்கள் நினைக்கல. அதாவது நாங்கள் ஒரு எடுகோலை எடுக்கல. நாங்கள் என்ன செய்யறோம்? முதலாவது சொல்லுங்க, நாங்கள் உற்பத்தி செய்ய போறோமா அல்லது கொள்வனவு செய்ய போறோமா என்று எதிர்பார்க்கும் பொழுது நாங்கள் செய்ய போற முதலாவது விஷயம் என்ன? நாங்கள் நிலையான செலவை கருத்தில் எடுக்கல. என்ன செய்யறாங்க? மாறும் செலவையும் இல்லையா, மாறும் செலவு வழிகாட்டுவீங்க. அது உற்பத்தி செய்யறதா கொள்வனவு செய்யறதா? மாறும் செலவையும் பங்களிப்பையும் தான் கவனத்தில் எடுக்கிறாங்க.
ஆனா ஒரு உற்பத்தி பொருளோட உற்பத்தியிலேருந்து கைவிட போறோம், ஷட் டவுன் பண்ண போறோம்ன்ற தீர்மானம் எடுக்கல நாங்க முக்கியமா என்னதை பார்க்கணும், நிலையான செலவையும் கருத்தில் எடுக்கணும். காரணம், நீங்க அந்த பொருளை கைவிட்டீங்கன்னா நிலையான செலவு என்ன செய்யும், கண்டிப்பா ஏற்படும். ரைட்? அப்ப பங்களிப்பையும் பார்க்கணும், நிலையான செலவையும் நாங்க கருத்தில் எடுக்கணும். ஆனா உற்பத்தி செய்ய போறீங்களா கொள்வனவு செய்ய போறீங்களான்னு வரைக்கல பிரச்சனை இல்லை, நிலையான செலவை நீங்க கருத்தில் எடுக்க தேவையில்லை. ஆனா ஒரு பொருளை கைவிட போறீங்களா, ஷட் டவுன் பண்ண போறீங்களா, அதை வேற நிப்பாட்டி போட்டு மற்றதுல கன்சென்ட்ரேட் பண்ண போறீங்கடா கவனமா இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்துல நிலையான செலவை நீங்க என்ன செய்ய வேணும், கருத்தில எடுக்க வேணும். சரியோ? ரைட்? அதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ரைட். இப்ப அதே போல லாபத்துக்கு எந்த உற்பத்தி கூடிய பங்களிப்பு என்பதற்கு நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா, ஓகே இப்ப எக்ஸும் ஒய்யும் ரெண்டு பொருள் இருக்கு, அதுல லாபத்துக்கு எந்த பொருள் கூடிய பங்களிப்பு அளிக்குது என்றா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் பிள்ளைகள், எங்கள்கிட்ட இங்க ரிசோர்சஸ் வந்து லிமிட்டடா இருக்கா அன்லிமிட்டடா இருக்கான்றதை யோசிக்கணும். எப்பயுமே எங்களோட வளங்கள் வந்து லிமிட்டடாவா இருக்கு, இல்ல அன்லிமிட்டடாவா இருக்கு, லிமிட்டடா இருக்கு இல்லையா? எங்களுக்கு வளங்கள் அருமையா இருக்கு பிள்ளைகள், அதான் பிரச்சனையே இல்லையா? வளங்கள் எங்களுக்கு நியாயமா இருக்குமென்னா பிரச்சனை இல்லை, நாங்கள் தேவையான போது நாங்கள் எடுத்தது செய்யலாம். இங்க எங்களுக்கு வளங்கள் அருமையா இருக்குது, அப்ப நாங்க என்ன செய்யறோம், லிமிட்டடா தான் இருக்குது. அப்ப எந்த இருக்கிற ரிசோர்சஸ் நாங்க மேக்சிமம் எங்க யூஸ் பண்ணா அதிக அளவு பெனிஃபிட் எடுப்போமோ அங்கதான் நாங்க என்ன செய்வோம், கூடுதலாக ஒரு நிறுவனம் மினக்கெடும். ஏன் அங்கதான் கூடுதலா லாபம் பெறும். எடுங்க வாசி பாருங்க. அதாவது என்ன சொல்ல வாரன், லாபத்திற்கு எந்த உற்பத்தி கூடிய பங்களிப்பை தரும் என்ற சந்தர்ப்பம் இருக்கல நாங்கள் ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த லிமிட்டிங் ஃபேக்டரை யூஸ் பண்ணாங்க லாஸ்ட் கிளாஸ் படிச்சாங்க, ரீகேப் தான் செய்யறேன். அந்த லிமிட்டிங் ஃபேக்டரை யூஸ் பண்ணி நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், ரைட் ரேங்க் பண்ணுவோம், எங்க நான் கூட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், எங்க எதுக்கு நான் முன்னுரிமை கொடுத்து அந்த ப்ராடக்டை தான் நான் என்ன செய்வேன் முதலெடுத்து அதுல கூடுதலாக உற்பத்தியை கவனம் செலுத்தி அதுல என்ன செய்வேன், லாபத்தை அடைய பார்ப்பேன். சரிதானே? லிமிட்டிங் ஃபேக்டரை கவனத்தில் எடுத்தா நான் அங்க லாபத்தை அடைய பார்ப்பேன். இல்ல ரெண்டு பொருளை நான் செய்யத்தான் போறேன்னா எனக்கு லாபம் நிறைய கிடைக்காது. சோ அங்க கவனமா இருக்கணும். அதாவது எக்ஸ், அதாவது லாபத்துக்கு எந்த உற்பத்தி கூடிய பங்களிப்பை தருகுதுன்றதை அடிப்படையா வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம், லாப நட்டத்தை உழைக்கலாம். அதாவது எப்படி எந்த ப்ராடக்ட்ல நீங்க கூடுதலாக கவனம் செலுத்தினா நான் கூடிய லாபம் உழைக்கலாமோ அதுல நீங்க கவனத்தை செலுத்தலாம். அதான் சொல்லப்பட்டிருக்க லாபத்துக்கு எந்த உற்பத்தி கூடிய பங்களிப்பு, அது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் லிமிட்டிங் ஃபேக்டர். சரியோ? பொதுவா ரெண்டு உற்பத்தி பொருள் தருமானா நீங்கள் ரெண்டையுமே செய்யறதுக்கு அங்க இருக்க, உங்களுக்கு ரெண்டையுமே செய்யறதுக்கு விருப்பம் இருந்தாலும் ரெண்டையும் செய்யறதுக்குரிய வளங்கள் உங்களுக்கு அங்க அருமையா காணப்படலாம். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், செலக்டட் இல்லையா, ஏதாவது ஒன்றைத்தான் நீங்க கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, லிமிட்டிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணுங்க. கிளாஸ் பார்த்து நாங்கள் இப்படி எழுதி ஞாபகம் இருக்கும், ரெண்டாலும் ஒருக்கா ரீகேப் பண்ணி சொல்லணும். அதே போல இன்னொரு விஷயம் பார்த்தாங்க, உற்பத்தி செய்வதா கொள்வனவு செய்வதா என தீர்மானிக்க ஞாபகப்படுத்தி பாருங்க, திருப்பி சொல்றேன். எந்த கட்டுப்படுத்தும் காரணிகளும் இல்லாத பொழுது பயன்படுத்த வேண்டிய மூலப்பொருள் உருப்படி ஒன்றினை உற்பத்தி செய்வதா அல்லது வெளியிலிருந்து கொள்வனவு செய்வதா என்பதை தீர்மானிப்பதற்கு எல்லைக்கிரியல் பற்றிய தகவல் மட்டும் போதுமானது ஆகும். இதுதான் அப்போ சொன்ன நிலையான கிரியத்தினை கருத்தில் கொள்ள தேவையில்லை. ரைட்? நான் திருப்பி சொல்றேன், சொல்லப்பட்டிருக்க விளக்கம் இல்லை, சரிதானே? ரைட்? சிலவனை கருத்தில் கொள்ள தேவையில்லை. ஓகே. எல்லை கிரியத்தை கொண்டு உற்பத்தி முறையை தெரிவு செய்தல். வேறுபட்ட உற்பத்தி நுட்பங்களில் எந்த நுட்பத்தை பயன்படுத்துவது சிறப்பானதாகும் என்ற தீர்மானத்தை எடுக்க எல்லைக்கிரைய கணக்கீடு பயனுடையதாகும். எந்த நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுது ஆகக்கூடிய பங்களிப்பு கிடைக்கிறதோ, இதுதான் சொன்ன ஆகக்கூடிய பங்களிப்புன்றது லிமிட்டிங் ஃபேக்டர். எங்க நாங்கள் செய்யலாம் ஆகக்கூடிய பங்களிப்பு கிடைக்குமோ என்பதிலிருந்து லாபகரமான உற்பத்தி முறையை தெரிவு செய்வதற்கும் முடியும். திருப்பியும் சொல்றேன், எல்லை கிரயத்தை கொண்டு உற்பத்தி முறையை தெரிவு செய்ய போறீங்க. சரியோ?
வேறுபட்ட உற்பத்தி நுட்பங்களில் எந்த நுட்பத்தை பயன்படுத்துவது சிறப்பானதாகும் என்ற தீர்மானத்தை எடுக்க எல்லைக்கிறைய கணக்கீடு பயனுடையதாகும். எந்த நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுது ஆகக்கூடிய பங்களிப்பு கிடைக்கிறது என்பதிலிருந்து லாபகரமான உற்பத்தி முறையை தெரிவு செய்வதற்கு எங்களுக்கு முடியும். சரியா? ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டு கொண்டு உற்பத்தி செய்வதா கொள்வனம் செய்வதா, அடுத்தது எல்லை கிரயத்தை கொண்டு உற்பத்தி முறையை தெரிவு செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டு, மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு எல்லை கிரயமும் உற்பத்தி பொருட்களுக்கு விலையிடலும். எல்லை கிரயம் பற்றிய அறிவு குறுங்கால விலையிடலும் தீர்மானம் எடுத்தலிலும் பயன்படுத்தப்படும். கடினமான வியாபார நிலைமைகளிலும் எல்லை கிரிய நுட்பம் பயன்படுத்தப்படும். சரியோ? நிலையான கிரியத்தின் ஒரு பகுதியினை பங்களிப்பினால் பெற முடியும் எனில், நிலையான கிரியத்தின் ஒரு பகுதியினை பங்களிப்பினால் பெற முடியும் எனில் புதிய கட்டளையினை பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். புதிய கட்டளையை நிராகரிப்பின் அந்த பங்களிப்பினை கூட இழக்க வேண்டி ஏற்படும். சரியோ? வழியாக கவனிங்க பிள்ளைகள். எல்லை கிரயமும் உற்பத்தி பொருட்களுக்கு விலையிடலும். எல்லை கிரயம் பற்றிய அறிவு குறுங்கால விலையிடலும் தீர்மானம் எடுத்தலிலும் பயன்படுத்தப்படும். சரியோ? எல்லை கிரயம் பற்றிய அறிவு வந்து எங்களுக்கு எங்க வருமா? குறுங்கால விலையிடலையும் அதே நேரம் தீர்மானம் எடுத்தலையும் எங்களுக்கு பங்கு பெற்றுமா. சரியோ? கடினமான வியாபார நிலைமைகளிலும் எல்லைக்கிறைய நுட்பம் பயன்படுத்தப்படுமா. அதாவது சிக்கலுண்டு வார சந்தர்ப்பத்தில் எல்லாமே எங்களுக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங்கை தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். நிலையான கிரயத்தின் ஒரு பகுதியினை பங்களிப்பினால் பெற முடியும் எனில், கவனிச்சு கொள்ளுங்க. அநேகனே சொன்னாங்க, இப்ப ஏன ப்ராடக்ட் நாங்க ட்ராப் பண்ண போறோம்டா, இப்ப ஏன ப்ராடக்ட்ல எங்களுக்கு நட்டம் பெறுதுன்னு நாங்க ட்ராப் பண்றோம், 10,000 நட்டம் பெறுதுன்னு ட்ராப் பண்றோம். ஆனா எங்களுக்குரிய பிக்ஸ் காஸ்ட் வந்திருக்க 30,000, ரைட்? வடிவா கவனிங்க. ஆனா பங்களிப்பு 20,000 வந்திருக்கண்டா, அந்த பங்களிப்பு 20,000 தான் பிள்ளையர் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 10,000 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இல்லையண்டா நீங்க அந்த ப்ராடக்டை செய்யாம ஃபுல்லாவே நிப்பாட்டினீங்கன்றா உங்களுக்கு எக்ஸாக்டா எவ்வளவு லாஸ் வந்திருக்கும்? 30,000 ரூபாய் லாஸ் வந்திருக்கும். இதைத்தான் நான் சொல்லுவேன். தெரியும்? நீங்க 30,000 லாஸ் வருதுன்னுட்டு அந்த ப்ராடக்டை ஷட் டவுன் பண்ணினீங்கன்னா பங்களிப்புல வந்த 20,000 தான் கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு 10,000 லாஸ் வருது, நிலையான கிரிய 30,000, பங்களிப்பு 20,000. பங்களிப்பு 20,000 வந்ததாலதான் உங்களுக்கு 10,000 லாஸ் வருது. நீங்க அந்த ப்ராடக்டை ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வரப்போற லாஸ் எவ்வளவு? 30,000 லாஸ் வந்தது. அதுதான் அதுல சொல்லப்பட்டது. சரியோ? திருப்பி இருக்கா வாசிங்கோ வடிவா. எல்லை கிரயம் பற்றிய அறிவு குறுங்கால விலைகளிலும் தீர்மானம் எடுத்தலிலும் பயன்படுத்தப்படும். கடினமான வியாபார நிலைகளிலும் எல்லை கிரிய நுட்பம் பயன்படுத்தப்படும். ரைட்? நிலையான கிரயத்தின் ஒரு பகுதியினை பங்களிப்பினால் பெற முடியும் எனில், 20,000 பெற முடியும் என்றா லாஸ் குறை. சரியோ? பெற முடியும் எனில் புதிய கட்டளையை பொறுப்பேற்க வேண்டி இருக்கும். புதிய கட்டளையை நிராகரிப்பின் அந்த பங்களிப்பினை கூட இழக்க வேண்டி இருக்கும். அதான் அதுல சொல்லப்பட்ட விஷயம். சரியா? நீங்க எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க பங்களிப்ப கவனிக்காம நீங்க லாஸ் வருது ஸ்டாப் பண்ணீங்கன்னா கடைசியா அந்த பங்களிப்பை நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்குமா? இழக்க வேண்டி இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சரியா பிள்ளைகள்? ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸ் கவர் பண்ணப்பட்டிருக்குது. இன்னும் சின்ன ஏரியா தான் இருக்கு. அதையும் பார்த்துட்டு நான் அடுத்த கிளாஸ் கொஞ்சம் பேப்பர் சிமையில் வேணா செய்து விடுவேன். சரியா? வீடியோஸை பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். கடைசி கிளாஸ். ரைட்.